ஓம் சாந்தி. 4/8/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களை மலர்களின் அரசனாக ஆக்குவதற்கு பாபாவே வந்திருக்கிறார். ஆகையால் விகாரங்களின் எந்த துர்நாற்றமும் இருக்கக்கூடாதுன்ட்டு பாபா சொல்றாரு. நம்மளை மலர்களின் அரசனாக்க பாபா வந்திருக்கிறார். அதனால எந்த விகாரங்களின் துர்நாற்றமும் இருக்கக்கூடாது. கேள்வி: விகாரங்களின் அம்சத்தையும் கூட சமாப்தி செய்வதற்கு என்ன முயற்சி செய்ய வேண்டும்? பதில்: நிரந்தரமாக உள்நோக்கு முகமுடையவர்களாக இருப்பதற்காக முயற்சி செய்யணும். அப்பதான் விகாரத்தினுடைய அம்சம் கூட வராது. எப்பயுமே உள்நோக்கு முகமா இருந்து, நான் ஆத்துமா, ஒரு புருவ மத்தியில இருக்கிறேன், இந்த உடல் நான் இல்லை, அந்த புருவ மத்தியிலேயே கான்சென்ட்ரேட் பண்ணி நான் தான் அது அப்படின்ட்டு அந்த உள்நோக்கு முகமா இருக்கும்போது நம்மளுடைய அந்த விகாரங்கள் அம்சம் கூட போயிடுன்றாரு. உள்நோக்கு முகம் என்றால் வினாடியில் சரீரத்திலிருந்து விடுபடுவதாகன்றாரு. உள்நோக்கு முகம்னாலே ஆத்ம உணர்வு, அப்படியே நம்ம சரீரத்திலிருந்து விடுபட்ட உணர்வுன்றாரு. இந்த உலகின் விஷயங்கள் முற்றிலுமாக மறந்து விட வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. நமக்கு அப்படியே எல்லாமே மறந்துடணும். ஒரு வினாடியில் மேலே செல்ல வேண்டும் மற்றும் வர வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. இந்த பயிற்சியின் மூலம் விகாரங்களின் அம்சம் முடிந்து ஆகிவிடும் சொல்றாரு. காரியங்கள் செய்தாலும் இடையிடையே உள்நோக்கு முகமுடையவராகி விடுங்கள். முற்றிலும் அமைதி நிலவ வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. நம்ம வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தா கூட நடுவில் உள்நோக்கு முகமுடையவராக ஆகிருங்கன்றாரு. அப்பதான் சைலன்ஸ், நம்மளை சுற்றி அமைதி நிலவணும். எந்த ஓசையும் கூடாது. இந்த உலகமே இல்லாதது போல ஆகிவிட வேண்டும்ட்டு பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. ஆசிரியராகி தந்தையின் நினைவில் அமருங்கள் என்று இங்கு ஒவ்வொருவரும் அமர வைக்கப்படுகின்றனர். சென்டருக்கு வந்தாலே நம்ம எல்லாரும் ஆசிரியராகி பாபா நினைவில் உட்கார சொல்றாங்க. கூடவே இந்த சிருஷ்டி சக்கரத்தையும் நினைவு செய்யுங்கள்ட்டு பாபா சொல்றாரு. ஆத்மான்னு புரிஞ்சுட்டு உட்காரத கூடவே நம்ம 84 பிறவிகள் கடந்து வந்தோம்ல, அந்த சிருஷ்டி சக்கரத்தையும் நினைவு செய்யுங்க. மனிதர்கள் 84 பிறவி சக்கரத்தை புரிந்து கொள்வதே கிடையாது, புரிந்து கொள்ளவும் மாட்டார்கள்ட்டு பாபா சொல்றாரு. யார் 84 பிறவிகள் எடுத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் புரிந்து கொள்வதற்கு வருவார்கள். நீங்கள் இதையே நினைவு செய்ய வேண்டும். இதுதான் சுவேதர்சன சக்கரம் என்று கூறப்படுகிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. இதன் மூலம் அசுர சிந்தனைகள் அழிந்துவிடும். இந்த சுவேதர்சன சக்கரத்தை சுத்த சுத்த நமக்குள்ளார ஓடுற அந்த அசுர சிந்தனைகள்லாம் போயிடும்ன்றார். யாரோ ஒரு அசுரன் இருப்பதாகவும் அவரது தலை துண்டிக்கப்பட்டு விடும் என்பதெல்லாம் கிடையாது. அதாவது அசுரர்கள் யாரோ அந்த சாஸ்திரத்துல காமிச்சிருக்காங்களா, மகாபாரதத்துல அவர் கிருஷ்ணர் அப்படியே அந்த சுவேதர்சன சக்கரத்தை விட்டாரு, உடனே அந்த சிசுபாலனோட கழுத்தை அறுத்துருச்சுன்னு அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுன்றாரு. மனிதர்கள் சுவேதர்சன சக்கரத்தின் பொருளையும் புரிந்து கொள்வதே கிடையாதுன்ட்டு பாபா சொல்றாரு. மனுஷங்க அந்த சுவேதர்சன சக்கரம்னா என்ன, அந்த பொருளே புரிஞ்சுக்கிறது கிடையாது. இந்த ஞானம் குழந்தைகளாகிய உங்களுக்கு இங்கு கிடைக்கிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. இல்லறத்தில் இருந்தாலும் தாமரை மலர் போன்று தூய்மையாக இப்ப ஆகுங்கன்ட்டு பாபா சொல்றார். வீட்டிலே இருங்க, வீட்டுல இருந்தாலும் தாமரை மலர் போல தூய்மையா இருங்க. பகவானின் மகா வாக்கியம் அல்லவா. இந்த ஒரு பிறப்பு தூய்மையாக ஆவதன் மூலம் எதிர்காலத்தில் 21 பிறவிகளுக்கு நீங்கள் தூய்மையான உலகிற்கு எஜமானர்களாக ஆவீர்கள்ட்டு பாபா சொல்றாரு. சத்தியுகம் சிவாலயம் என்று சொல்லப்படுகிறது, கலியுகம் வைஷ்யாலயமாகும்ட்டு பாபா சொல்றாரு. விஷம் நிறைந்தது இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. பாபா சொல்றாரு, இப்ப இந்த உலகம் இப்ப மாறிட்டு இருக்குது, இது பாரதத்திற்கான விஷயம்தான் ஆகும்ன்றாரு. மற்றவர்களின் விஷயத்தில் செல்லவே வேண்டாம். மிருகங்கள் என்ன ஆகும், மற்ற தர்மங்கள் என்ன ஆகும் என்று கேட்கறாங்க. பிகே ஆயிட்ட கூட சிலர் என்ன கேட்கறாங்க, மிருகம்லாம் என்ன ஆகும், இந்த மற்ற தர்மத்தினர்லாம் எங்க போவாங்க அப்படின்னு கேட்கறாங்க. முதலில் தன்னை பற்றி புரிஞ்சு கொள்ளுங்கள்ட்டு பாபா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் நம்ம யாரு, நம்ம எங்க இருந்து வந்தோம், ஆத்மாக்கள், நம்ம பரந்தாமத்திலிருந்து வந்தோம், நடிக்க வந்திருக்கிறோம், நம்ம எத்தனை பிறவிகள் நடிச்சிருக்கோம், இப்போ எங்க போக போறோம், இதெல்லாம் உங்களை பத்தி நீங்க சிந்தனை பண்ணுங்க, பிறகு மற்றவர்களை பற்றி சிந்திக்கலாம்ட்டு கூறுங்கள்ட்டு பாபா சொல்றாரு. ஏன்னா கிளாஸ் கேள்வி கேட்டே இருப்பாங்க. நம்ம கிளாஸ் இருக்கும்போது 7 நாள் கோர்ஸ், மிருகம் என்ன ஆகும், நீங்க 5000 வருஷம்ன்றீங்களே அப்படின்ட்டு அந்த மிருகத்தை பத்தி கேட்பாங்க. மற்ற தர்மம்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் நீங்க புரிய வைங்க. பாரதவாசிகள் தான் தங்களது தர்மத்தை மறந்து துக்கமானவர்களாக ஆகிட்டாங்கன்ட்டு பாபா சொல்றார். நீங்கள் தான் தாயும் தந்தை என்று பாரதத்தில் தான் அழைக்கிறாங்க, அயல்நாட்டில் தாய் தந்தை என்ற வார்த்தை கூறுவது கிடையாதுன்ட்டு பாபா சொல்றாரு. அவர்கள் இறை தந்தை, காட்ஃபாதர் என்று மட்டுமே சொல்றாங்க. முன்னில் பாரதத்தில் தான் சுகமான பூமி இருந்தது, பாரதம் சொர்க்கமாக இருந்தது என்பதையும் நீங்கள் அறிவீர்கள்ட்டு பாபா சொல்றாரு. ஒரு காலத்துல இதே பாரதம் தான் சுகமான பூமியா இருந்துச்சு, அதுதான் சொர்க்கமா இருந்துச்சுன்னு நமக்கு தெரியும். தந்தை முட்களை மலர்களாக ஆக்குகின்றார். தந்தையை தோட்டக்காரன் என்று கூட கூறுகிறோம். முட்களை மலர்களாக ஆக்குங்கள் என்று அழைக்கிறோம். தந்தை மலர்கள் நிறைந்த தோட்டத்தை உருவாக்குகின்றார்ன்ட்டு பாபா சொல்றார். மாயை முட்கள் நிறைந்த காட்டை உருவாக்குகிறது. ஈஸ்வரனே, உனது மாயை மிகவும் பிரபலமானது என்று மனுஷங்க சொல்றாங்க. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, மாயா ஈஸ்வரன் தான் அனுப்பி விடுறாரு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. பாபா சொல்றார், மாயாவெல்லாம் நான் அனுப்பி விடல,
ஈஸ்வரனையோ மாயாவோ அவங்க புரிந்து கொள்வதே கிடையாதுன்னு சொல்றாரு. யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை கூறிவிட்டால் அவ்வளவுதான், திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கன்றாரு. அர்த்தம் எதுவுமே கிடையாதுன்ட்டு பாபா சொல்றாரு. புரிஞ்சிக்காம பேசுறாங்க இல்லையா. மாயா மாயான்றது 5 விகாரம். 5 விகாரம் காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. ராமராஜ்யம் மற்றும் ராவணராஜ்யம் என்பது நாடகத்தின் விளையாட்டு என்பதை குழந்தைகளாகி நீங்க புரிந்திருக்கிறீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. ராமராஜ்யத்தில் சுகமும் இருந்துச்சு, ராவணராஜ்யத்தில் துக்கமும் இருக்குதுன்ட்டு பாபா சொல்றாரு. இங்கு நடக்கக்கூடிய விஷயங்களாகும். இதெல்லாம் இங்க நடக்கக்கூடிய விஷயம்தான். இதே பூமியில தான் ராமராஜ்யம் இருக்குது, ராவணராஜ்யம் இருக்குதுன்னு சொல்றாரு. இது பிரபுவின் மாயை கிடையாது, அப்படி கிடையாது. இது கடவுள் ஒரு மாய மந்திரம் போட்டார், அப்படி அவர் தான் அந்த மாயாவை அனுப்புறாரு, அப்படிலாம் கிடையாது. 5 விகாரங்கள் தான் மாயை என்று கூறப்படுகிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. 5 விகாரம் தான் மாயா. அந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் தான் மாயா. சில செல்வம் வந்துச்சுன்னா செல்வம்னே மாயான்னு சொல்லுவாங்க, காசு பணம்லாம் மாயான்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. அப்படி பார்த்தா லட்சுமி நாராயண் தான் இருக்கிறதுலே செல்வந்தர். அவங்க என்ன மாயாவா? மாயாவா அவங்களுக்கு பிடிச்சிருக்குது இல்லை இல்லையா. 5 விகாரம் தான் மாயா. யாருக்கு காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் இருக்குதோ அவங்களுக்கு மாயா இருக்குன்னு அர்த்தம். அவங்க அந்த ஆத்மாக்குள்ளார மாயா இருக்கு. இதையே ராவணன் என்று கூறுகிறோம். இந்த மாயாவை தான் ராவணன் என்று சொல்றோம். மற்றபடி மனிதர்கள் மறுபிறப்பு எடுத்து 84 பிறவி சக்கரத்துல வராங்கன்ட்டு பாபா சொல்றாரு. மற்றபடி இதை 5 விகாரங்கள் தான் ராவணன். ஆனா இந்த மனிதர்கள் முதல்ல தேவதையா பிறக்கிறோம், அப்புறம் அப்படியே 84 பிறவி சக்கரத்துல வராங்க. சதோ குணத்துல இருந்து தமோ பிரதானமாக ஆக வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. இந்த நேரத்தில் அனைவரும் விகாரத்தின் மூலம் பிறப்பெடுக்கிறாங்க, அதனால்தான் விகாரி என்று சொல்லப்படுகின்றனர். இப்ப எல்லாருமே எப்படி, இது வேஷ்யாலயம் இல்லையா, விஷ உலகம் வேஷ்யாலயம். அதனால இங்க விகாரம் மூலமா தான் குழந்தை பிறக்குது. அதனாலதான் இது பெயரே விஷ உலகமாகும். பிறகு விகாரமற்ற உலகம், அதாவது பழைய உலகம் புது உலகமாக எப்படி ஆகிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு பொதுவான விஷயமாகும்ட்டு பாபா சொல்றாரு. புது உலகில் முதலில் சொர்க்கம் தான் இருந்தது. சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் பரம்பிதா பரமாத்மா என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். நமக்கு தெரியும், முத உலகம் சொர்க்கமா இருந்துச்சு. அந்த சொர்க்கத்தையே யாரு? அல்லா தான் எவனை படைச்சாரு, அல்லா தான் தோட்டத்தை படைச்சாருன்னு சொல்றாங்க. அப்ப அந்த பரம்பிதா பரமாத்மா தான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர்ன்ட்டு நமக்கு தெரியும். அவர் மூலம் சுகமான பூமி உருவானது. ஞானத்தின் மூலம் பகல், பக்தியின் மூலம் இரவு எப்படி ஏற்படுகிறது என்பதை யாரும் புரிஞ்சு கொள்வது கிடையாதுன்ட்டு பாபா சொல்றாரு. பிரம்மா மற்றும் பிரம்மா வாய்வழி பிராமணர்களின் பகல் என்று சொல்லுவாங்க. பிறகு அதே பிராமணர்களின் இரவாகும்ட்டு பாபா சொல்றாரு. பகல் மற்றும் இரவு இங்குதான் ஏற்படுகிறது என்பதை யாருமே புரிஞ்சு கொள்வது கிடையாதுன்ட்டு பாபா சொல்றார். பிரஜாபிதா பிரம்மாவின் பகல் எனில் அவசியம் அவரது பிரம்மா வாய்வழி வம்சத்தின் இரவாகவும் இருக்கும் இல்லையா. அரைக்கல்பம் பகல் இருக்குது, அரைக்கல்பம் இரவுன்னு சொல்றாரு. பிரஜாபிதா பிரம்மாவுடைய பகல் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இரவும் உருவாகும் இல்லையா. இரவும் இருக்குது. பிரஜாபிதா பிரம்மா வாய் வழி வம்சத்தின் இரவும் இருக்கும். அப்ப அரைக்கல்பம் பகலா இருக்கு, அரைக்கல்பம் இரவாக இருக்குதுன்ட்டு பாபா சொல்றாரு. 2500 வருஷம் சொர்க்கம், 2500 வருஷம் இந்த நரகத்துல நம்ம இருக்கிறோம். விகாரமற்ற உலகம் உருவாக்குவதற்காக இப்போது தந்தை வந்திருக்கிறார். இப்ப அந்த சொர்க்கத்தை படைக்க கடவுள் வந்திருக்கிறார். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, காமம் மிகப்பெரிய எதிரி, இதன் மீது வெற்றி அடைய வேண்டும் பாபா சொல்றார். சம்பூர்ண நிர்விகாரி தூய்மையானவர்களாக ஆக வேண்டும். இப்ப நம்ம எல்லாருமே விகாரத்தை வெற்றி அடைஞ்சு சம்பூர்ண நிர்விகாரி தூய்மையானவர்களாக ஆகணும். தூய்மை இழந்து விட்ட காரணத்தினால்தான் நீங்க அதிக பாவங்கள் செஞ்சீங்க. நமக்குள்ளார ஏன் இந்த 5 விகாரம் வந்ததுன்னா நம்ம தூய்மை இழந்துட்டோம். காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் அப்படியே மெல்ல மெல்ல நுழைஞ்சிருச்சு. அதனாலதான் நம்ம அதிகம் பாவம் செஞ்சிட்டீங்கன்றாரு. இது பாவ ஆத்மாக்களின் உலகமாகும். பாவங்கள் அவசியம் சரீரத்தின் மூலம்தான் செய்வீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. நம்ம கண்டிப்பா பாவம் பண்ணும். பாவம் எப்படி பண்ணும்னா சரீரம் மூலம் தான் செய்வோம் இல்லையா. ஆத்மா தனியா பாவம் செய்யாது. அது ஒரு சரீரத்துல வரும்போது தான் பாவத்தை செய்துன்றாரு. சரீர உணர்வுல தான் பாவமே நடக்குது. அப்போதுதான் பாவ ஆத்மாக்களாக நீங்க ஆவீங்கன்றாரு. ஆத்மாவா பரந்தாமத்துல இருக்கும்போது யாருமே எல்லாமே நல்லவங்க தான், யாருமே தவறு செய்ய மாட்டாங்க. எப்ப இந்த உடல் எடுக்கிறாங்களோ உடல் உணர்வுல தவறு செய்யறாங்க. அப்ப சரீரம் மூலம் தான் செய்றீங்க, அப்பதான் பாவாத்மாக்களாக ஆகிறீங்கன்றாரு. தேவதைகளின் தூய உலகில் பாவங்களே ஏற்படாது. அவங்க மொத வரும்போது தேவதைகளா நடிக்கும் போது அந்த இடத்துல பாவம் ஏற்படாது. ஏன்னா அங்க அகர்மா தான் செய்யறாங்க, விகர்மம் செய்யறது இல்ல, ஆத்ம உணர்வுல காரியம் செய்யறாங்க. இங்கு நீங்கள் ஸ்ரீமத் மூலம் சிரேஷ்ட புண்ணிய ஆத்மாக்களாக ஆகி கொண்டிருக்கிறீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. ஸ்ரீகான 108 மணி மாலை கூட இருக்கிறது, மேலே மலர் இருக்கிறது, அவரைத்தான் சிவன் என்று கூறுகிறோம்ட்டு பாபா சொல்றாரு. இந்த 108 மணி மாலை நம்ம சந்தன மாலை இதெல்லாம் உருட்டுறோம் இல்லையா பக்தியில, அது மேல மலர் இருக்கும், கீழே ஜோடி ஜோடியா இருக்கும்.
அது வந்து மலர்ன்றது சிவன் சொல்றார் பாபா. அவரை நினைச்சு தான் அந்த 108 மணி மாலை உருவாயிருக்கு. அவர் நிராகாரி மலர் ஆவார். பிறகு சாக்காரத்தில் ஆண் பெண்ணாக இருக்கிறாங்க. அதற்கான மாலை தான் உருவாக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாரு. சிவபாபாவின் மூலம் இவர்கள் பூஜைக்குரிய மற்றும் புகழுக்கு தகுதியானவர்களாக ஆகிறாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. பாபா நம்மை வெற்றி மாலையின் மணிகளாக ஆக்குகின்றார் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், பாபா நம்மள வெற்றி 108 மணி மாலையில வரக்கூடியவங்களாக ஆக்குறாருன்ட்டு நமக்கு தெரியும். நினைவு பலத்தின் மூலம் நாம் உலகை வென்று கொண்டிருக்கிறோம்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நம்ம பாபாவை நினைச்சு நம்மளுடைய யோக பலத்தின் மூலமாக உலகை வென்று கொண்டிருக்கிறோம். அந்த மாயை வென்று உலகை வென்று கொண்டிருக்கிறோம்ட்டு பாபா சொல்றாரு. நினைவின் மூலம்தான் விக்கிரமங்களே விநாசமாகும். பாபா நினைக்க தான் பாவம் அழியும். பிறகு நீங்கள் சதோ பிரதானமாக தூய்மையாக ஆகிடுவீங்க. அவர்கள் புரிந்து கொள்ளாமல் பிரபுவே உங்களது மாயை மிகவும் பிரபலமானதுன்ட்டு சொல்லிடுறாங்க. பக்தியில என்ன சொல்றாங்க, ஈஸ்வரன் தான் வந்து மாயை அனுப்புறாரு, அவரோட மாயை தான் பிரபலமானதுன்னு சொல்றாங்க. யாரிடத்துலாவது அதிக செல்வம் இருந்தால் கூட இவரிடம் மாயை அதிகம் இருக்கிறதுன்ட்டு சொல்லுவாங்க. உண்மையில் மாயை என்று 5 விகாரங்களுக்கு தான் சொல்லப்படுது. செல்வத்தெல்லாம் மாயை கிடையாது. மாயன்றது 5 விகாரம்ட்டு பாபா சொல்றாரு. இதுவே ராவணன் என்று கூறப்படுகிறது. இதையே தான் அவர்கள் 10 தலையுடைய ராவணன் சித்திரமாக உருவாக்கிட்டாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. சித்திரங்கள் உள்ளது என்பதால் புரிய வைக்கப்படுகிறது. இவ்வாறே அங்கதனுக்கும் கூட காண்பிக்கிறாங்க. அவரை ராவணன் அசைத்து பார்த்தார், ஆனால் அசைக்க முடியவில்லைன்ட்டு ராமாயணத்துல ஒரு உதாரணம் கூட இருக்குது. மாயா வந்து ராவணன், அதாவது ராமாயணத்துல ராவணன் வந்து அங்கதனோட காலை அசைக்க பார்த்தாரு, அதை அசைக்கவே முடியல, உதாரணமாக ஆக்கிட்டாங்க. மற்றபடி எந்த ஒரு பொருளும் கிடையாது. மாயை உங்களை எவ்வளவு வேண்டுமென்றாலும் அசைக்கட்டும், ஆனால் நீங்கள் ஸ்திரமாக இருங்கள்ட்டு பாபா சொல்றாரு. பாபா இப்ப என்ன சொல்றாருன்னா, நம்மள அங்கதன் மாதிரி அசையாம இருக்க சொல்றாரு. மாயா எந்த ரூபத்துல வந்தாலும் அசையாம இருங்க, பாபா நினைவுல இருங்கன்றாரு. ராவணன், அனுமான், அங்கதன் போன்ற அனைத்தும் உதாரணமாக ஆக்கிட்டாங்க ராமாயணத்துல. நம்மளுடைய உதாரணம் தான் அது. எல்லாத்தையும் ராமாயணத்துல ஒரு கேரக்டரா சித்தரிச்சுட்டாங்க. இதெல்லாம் துவாபரயுகத்துல இருந்து தான் அந்த சாஸ்திரங்கள் எழுதியிருக்கிறாங்க. ராமாயணன்றதுலாம் ஒரு சாஸ்திரம் தான். அது எதுவுமே நடக்கல, எதுவுமே வந்து உண்மையா நடந்தது கிடையாது. எல்லாமே சாஸ்திரம் எழுதுனதுதான். வால்மீகி வியாசர் எழுதுனதுதான் மகாபாரதம், வால்மீகி எழுதுனது ராமாயணம். எதுவுமே எல்லாமே கேரக்டர், சித்தரிக்கப்பட்ட கேரக்டர் தான். எதுவும் உண்மை கிடையாது. எல்லாமே வந்து எதுவுமே நடக்கல, எல்லாமே எழுதப்பட்டது. அதுல ராவணன் ஒரு கேரக்டர், 10 தலையோட யாரும் கிடையாது இல்லையா. அனுமானும் ஒரு கேரக்டர், அங்கதன் ஒரு கேரக்டர். அந்த மாதிரிலாம் உண்மையான மனுஷங்களாம் யாரும் கிடையாது. இதன் பொருளை குழந்தைகளாகி நீங்கள் இப்ப அறிவீங்க. குளவிக்கான உதாரணம் கூட இருக்குது. குளவின்னு சொல்லுவாங்களா, குளவி வந்து ஒரு பூச்சை, ஒரு புழுவை எடுத்தாந்து வச்சு பூம் பூம் ஓதி ஓதி அது மாதிரியே மாத்திருமா. அந்த அளவுக்கு அதுக்கு ஞானம் இருக்கான் குளவிக்கு. குளவி பிரம்மரி, குளவிக்கே பேர் வந்து பிரம்மரியாம். பிரம்மரின்னா அந்த அது என்ன பண்ணுமா, குளவி வந்து ஏதோ ஒரு சாஸ்திரத்துல ஒரு கதை இருக்கான். சிவனுடைய இது பேச்சை கேட்டு அந்த குளவி என்ன பண்ணுமா, அதை போய் மற்றவங்க சொல்லி ஏதோ அது மாறிடுமா, அது தூய்மையா மாறுமா, ஏதோ ஒரு கதை இருக்கான் குளவிக்கு. அந்த மாதிரி சிவனுடைய ஏதோ ஒரு இதை கேட்டு, அது ஏதோ ஒரு கதை இருக்கு. அது வந்து அதனாலதான் அதுக்கு பேர் பிரம்மரின்னு சொல்லியிருக்காங்களாம். மற்றும் பிராமணி நிமித்தமானவர்கள். பிரம்மரி மற்றும் பிராமணின்றது நம்மளதான் சொல்றாரு. நிமித்தமானவர்கள் ஒற்றுமை இருக்கிறதுன்னு சொல்றாரு. குளவிக்கும் பிராமணிக்கும் நமக்கும் ஒற்றுமை இருக்குது. ஏன்னா நம்ம வந்து பாபா தேர்ந்தெடுத்த கருவிகள். நம்ம மாதிரி மற்றவங்களையும் நம்மள மாதிரி மாத்துறோம். அதனால நமக்கும் குளவிக்கும் ஒற்றுமை இருக்கிறதுன்னு சொல்றாரு. விஷயம் நிறைந்த புழுவை நீங்கள் ஞானம் யோகத்தின் மூலம் பூம் பூம் என்று கூறி பதித்திலிருந்து பாவனமாக பாக்குறீங்கன்னு சொல்றாரு. இப்போ யாரெல்லாம் வந்து புழு மாதிரி கிடக்குறாங்களோ உலகத்துல விஷம் நிறைஞ்சு, அவங்களெல்லாம் நம்ம ஞானம் சொல்லி சொல்லி இப்போ வந்து யோகா பண்ணி நம்ம எப்படி மாறணும் அதே மாதிரி மற்றவங்களையும் இப்போ மாத்திட்டு இருக்கிறோம்னு சொல்றாரு. தந்தையை நினைவு செய்தால் சதோ பிரதானமாக ஆகிடுவீங்க. பாபா நினைக்க தூய்மையாயிடுவோன்னு சொல்றாரு. ஆமைக்கான உதாரணம் கூட இருக்குது இல்லையா. ஆமை கூட அது உள்ளடக்கிக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அது உள்ளடக்கிக்கும். அது ஒரு யானை மெரிக்க வந்ததுன்னா அப்படியே அதோடைய கர்மேந்திரியங்களை உள்ளடக்கிக்கும். அது மாதிரி நம்மளும் ஆத்ம உணர்வுல இருந்து கட்டுப்படுத்தி 5 விகாரங்களை கட்டுப்படுத்தி 5 கர்மேந்திரியங்களையும் கட்டுப்படுத்தி உள்ளடக்கிக்கணும். அந்த சக்தி இருக்கணும். ஆமையை பார்த்து கத்துக்கணுன்றாரு. உங்களுக்கும் தந்தை கூறுகின்றார், காரியங்கள் செய்யுங்கள், பிறகு உள்நோக்கு முடியவராகி விடுங்கள்ட்டு சொல்றாரு. இந்திரியங்களை கட்டுப்படுத்தி உள்நோக்கு முடியவர்களாகி அமர்ந்து விடுகிறது இல்லையா அந்த ஆமை. அந்த மாதிரி நீங்களும் காரியம் செஞ்சுக்கிட்டே உள்நோக்கு முடியவராக ஆகிடுங்க. அப்பதான் உங்க மூலமா விகர்மம் நடக்காது. நம்ம எல்லாத்தையும் செய்யணும், உலகத்துல எல்லாமே பார்க்கணும், ஆனா எதுலயும் தலையிடக்கூடாது. அப்படியே சாட்சியா இருந்து பார்த்துட்டே போயிடணும்.
அவங்களுக்கு நல்ல வைப்ரேஷன் கொடுத்து நம்ம இருக்கிற இடத்துல அந்த வாயுமண்டலத்தை மட்டும் வைப்ரேஷன் மட்டும் மாத்திட்டே வரணும். தூய்மையாக்கிட்டே வரணும். தூய்மை சக்தி நம்மள்ட்ட இருந்து போக போக அந்த வாயுமண்டலம் க்ளீன் ஆயிட்டே வரும். அந்த மாதிரி நம்ம போற இடத்த ஃபுல்லா மாத்திரணும். அப்ப உள்நோக்கு முகமுடையவரா நம்ம ஆகணுன்றாரு. இந்த உலகமே இல்லாததாக ஆகிவிட வேண்டும்ன்றாரு. நீங்க அந்த அளவுக்கு ஆத்ம உணர்வுல வந்து இந்த உலகத்தையே மறந்துடணும். இந்த உலகமே இல்லை, நான் அப்படியே பறந்துட்டு இருக்கிறேன் பாபா கூட அப்படின்ட்டு பயிற்சி பண்ணுங்க. அந்த மாதிரிலாம் இப்பயே பயிற்சி பண்ணுங்கன்றாரு. சப்தங்கள் நின்று விட வேண்டும். பக்தி மார்க்கத்தில் வெளிநோக்கு முகத்துடன் இருக்கிறாங்க. பக்தியில பாருங்க எல்லாம் வெளிநோக்கு முகத்தோட இருக்கிறாங்க இல்லையா. அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து உள்நோக்கு முகத்தோட ஆத்ம உணர்வுல இருக்கிறோம். அவங்க வந்து வெளிநோக்கு முகத்துல தான் இருக்கிறாங்க. தார தப்பட்ட அப்படிதான் சத்தம் தான். பக்தியில ஒரே சத்தம் கும்மாளம் தான். பாட்டு பாடுவது, இது செய்வது, எவ்வளவு குழப்பங்கள் பாருங்க பக்தியில சொல்றாரு. எவ்வளவு செலவுகள் வர செய்யறாங்க, ஏற்படுகின்றன. எவ்வளவு திருவிழாக்கள் கூட கொண்டாடுகின்றனர். எல்லாமே கொண்டாடுவாங்க. அப்புறம் அதுல ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதுல வர அதுலயும் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, தேர் இழுத்தேன் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுட்டு அது ஒரு பிரச்சனையாயிடும். அது மாதிரி அதெல்லாம் வெளிநோக்கு முகமா இருக்கிறாங்கன்றாரு. இவை அனைத்தையும் விட்டு விட்டு உள்நோக்கு முகமுடையவர்களாக இப்ப ஆகிடுங்கன்ட்டு தந்தை சொல்றார். நீங்க 63 ஜென்மா பக்தி தான் பண்ணீங்க. எல்லாம் தான் இந்த மாதிரி வெளிநோக்கு முகமா தான் எல்லா வேலையும் பண்ணீங்க. இப்ப நீங்க ஒன்றும் தேவையில்ல, வெறும் உள்நோக்கு முகமா இருந்து தன்னைத்தான் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு நெற்றி பூர்வத்துல நான் நடிச்சிட்டு இருக்கிறேன், நான் வந்து இந்த உடல் கிடையாது, நான் ஆத்மா அப்படின்ட்டு சுயம் உங்களையே பார்த்துக்கிட்டே இருங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க? நீங்க விகாரம் நிறைஞ்சிருக்கிறீங்களா? விகாரம் எல்லாம் போயிட்டு இருக்குதா? பாபா நினைவுல அப்படியே இருந்து இருந்து உங்களை அப்படியே செக் பண்ணிட்டே இருங்க. நீங்க எல்லாருக்கும் சுகம் கொடுக்குறீங்களா? முழு நாளும் நான் எல்லாருக்கும் சுகந்தானம் கொடுத்தேன், துக்கம் கொடுக்கலையே, அப்படி செக் பண்ணிட்டே வாங்க. இந்த உலகமே இல்லாதது போல ஆகிவிடுங்கள்ன்றாரு. நான் தகுதியானவனாக ஆகியிருக்கிறேனா அப்படின்ட்டு செக் பண்ணுங்கன்றாரு. நான் வந்து தேவதை மாதிரி ஆயிருக்கிறேன்னா, சொர்க்கத்துக்கு போக தகுதியா இருக்கிறேன்னா செக் பண்ணுங்க. எந்த விகாரமும் எனக்கு தொந்தரவு செய்யவில்லை தானே அப்படின்னு செக் பண்ணுங்கன்றாரு. நான் தந்தையை நினைவு செய்கிறேனா என்று தன்னைத்தான் பாருங்கள். உங்களை நீங்களே இப்ப பாருங்க. நான் அப்பாவை தான் நினைக்கிறேனா. எந்த தந்தை உலகுக்கு எஜமானராக ஆக்குகின்றாரோ அப்படிப்பட்ட தந்தையை இரவு பகல் நீங்கள் நினைவு செய்ய வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. நம்மளை யாரு கடவுளே வந்துட்டாரு இல்லையா, உலகுக்கே எஜமானரா நம்மளை ஆக்குறாரு. அப்பேற்பட்ட கடவுளை நம்ம என்ன பண்ணணும்? அப்பாவை இரவு பகல் நினைவு செய்யணும். நான் ஆத்மா, நமக்கு அவர் தந்தையாக இருக்கின்றார். நாம் இப்போது புது உலகின் மலர்களாக ஆகி கொண்டிருக்கிறோம் என்ற சிந்தனை உள்ளுக்குள்ளர ஓடிட்டே இருக்கணும்ட்டு பாபா சொல்றாரு. எருக்கம் பூவாக ஆகிடக்கூடாது. எருக்கம்பூனா அது வாசமே இருக்காது, அது ஒரு பூ தான். அதாவது பிகேஸ்ல எல்லாரும் ஒருத்தவங்க ஒரு மாதிரி மலரா ரோஜா மலர் மாதிரி வாசனை வீசுறாங்க. வைப்ரேஷன் அந்த அளவுக்கு பக்காவா இருக்கு. துக்கம்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அப்படி பார்க்க ரோஜா மலர் மாதிரி அவங்கள்ட்ட இருந்து நல்ல வைப்ரேஷன் வரும். சிலர் வந்து துக்கம் கொடுக்க மாட்டாங்க, ஆனாலும் எப்படி இருக்கிறாங்கன்னா இன்னும் அந்த வாசனை வரல, அந்த வைப்ரேஷன் அவங்கள்ட்ட இல்லை, அந்த எருக்கம் பூ மாதிரி இருக்கிறாங்கன்றாரு. அந்த மாதிரியே இருக்கக்கூடாதுன்றாரு. மலர்களாக நம்ம ஆகிட்டு இருக்கிறோம், வாசனை வீசணும், அந்த மாதிரி எண்ணம் வரணும். சிலர் வந்து முள்ளு மாதிரியே இருப்பாங்க. முள்ளுன்னா பழையபடியே துக்கம் கொடுக்கறது, அந்த மாதிரி இருப்பாங்க. நாம் மலர்களின் ராஜாவாக முற்றிலும் நறுமணம் உள்ளவர்களாக இப்ப ஆக வேண்டும்ட்டு பாபா சொல்றார். இப்ப நம்ம எல்லாரும் நம்ம வந்து மலரா மாறணும். நம்மளை சுத்தி இருக்கிறவங்களையும் மலரா மாத்தணும். அப்ப மலரோட ராஜாவா மாறணும். இப்ப பிரம்மா பாபா அப்படிதான் பண்ணாரு. அவரு மாறினாரு. அவரை சுத்தி இருக்கிறவங்க ஞானத்தை ஓதி 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 எல்லாரையும் மலராக்கிட்டாரு. அப்ப அவரு தாதிலாம் அவருடைய வளர்ப்பு தான். இப்ப இருந்துட்டு போனாங்களே தாதி தீதிகள்லாம் பாத்தீங்கன்னா மதுபன்ல அவ்வளோ அவங்க கிட்டக்க போனாலே அவங்க மேலேயே ஒரு சிட்டுக்குருவி உக்காந்துக்குது. அப்புறம் அவங்க கூட இருந்த தீதியெல்லாம் அழுகுறாங்க. அவங்க போயிட்ட பிறகு அப்படி ஃபீல் பண்றாங்க, அந்த தாதி போன பிறகு. அப்ப பாருங்களேன் எவ்வளவு ஒரு அன்பா பாபா வந்து பாலனை பண்ணி அவங்கள உருவாக்கியிருக்காருன்னா, இவங்களே இவ்வளவு மலர் மாதிரி இருக்காங்கன்னா அப்ப பிரம்மா பாபா எப்படி மலர் மாதிரி இருந்திருப்பாரு. அவர்கிட்ட எவ்வளவு நறுமணம் வீசியிருக்கும். அப்ப மலர்களின் ராஜா தானே அவரு. அப்ப நம்ம மாறி நம்ம கூட இருக்கிறவங்களையும் அதே மாதிரி ரோஜா மாதிரி மாத்தணும். நம்மளும் ரோஜா, எல்லாரையும் ரோஜாவா மாத்தி மலர்களின் ராஜாவா மாறணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி எல்லாரையும் மாத்துங்க, சுற்றி இருக்கிறவங்கள முற்றிலும் நறுமணம் உள்ளவர்களாக ஆகணுன்றாரு. அத நம்மள மாதிரியே மாத்தணும். அப்ப நம்ம மட்டும் மாறி இருக்கோம், சுற்றி உள்ளவங்க எப்பேற்பட்டு போனா என்ன அப்படி இருக்கக்கூடாது. நம்ம கூட இருக்கிறவங்களையும் நறுமணம் உள்ளவர்களா மாத்தணும். எந்த துர்நாற்றமும் இருக்கக்கூடாதுன்றாரு. கெட்ட எண்ணங்கள் நீங்கி விட வேண்டும். இப்போ நம்ம தேவதையா ஆக போறோம்னா நம்ம கிட்ட அந்த 5 விகாரம் சம்மந்தப்பட்ட துர்நாற்றம் வீசக்கூடாது. கெட்ட எண்ணங்கள்லாம் சுத்தமா போயிடணும். எண்ணங்கள்ல கூட வரக்கூடாது. எண்ணங்களை விட அந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் வரக்கூடாது. மாயின் புயல்கள் வீழ்த்துவதற்கு அதிகம் வரும்ன்றாரு. நம்ம சுத்தியே இப்ப மாயையோட உலகம் தானே. நம்ம ஒழுங்கா இருந்தாலும் கூட இருக்கிறவங்க
அகங்காரமா பேசுவாங்க. அகங்காரமா பேசுவாங்க. ஆசைன்னு அலைஞ்சிட்டு இருப்பாங்க. பேராசை பிடிச்சவங்களா இருப்பாங்க. நம்மள சுத்தி இருக்கிறவங்க டிஃப்ரெண்ட்டா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களாம் கலியுகத்துல வாழ்ந்துருக்காங்க. அவங்க அஞ்ஞானிகள் இல்லையா? நான் பிகேஸு. அவங்களுக்கு தெரியாது. அவங்க அதுதான் உலகம்ன்ட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. பணம் பணம்னு ஓடுவாங்க. அது மாதிரிலாம் இருப்பாங்க. நம்மள சுத்தி இருக்கிறவங்க அப்படிதான் இருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு வந்து மாயாவோட புயல் மாதிரி தான் இருக்கும். அவங்களோடலாம் பழக வேண்டியது வரும். எல்லாமே நமக்கு பிரச்சனையா தான் இருக்கும். ஆனா இருந்தாலும் நம்ம வந்து எல்லாத்துலயும் நம்ம கர்மேந்திரியங்கள் மூலம் எந்த விக்கிரமும் செய்யக்கூடாது. அந்த ஆத்மாக்களுக்கும் நம்ம வந்து சுகம்தான் கொடுக்கணும். எதுவுமே வந்து நம்ம துக்கம் மட்டும் கொடுத்துடக்கூடாது. யாரா இருந்தாலும் சரி, நமக்கு அவங்க துக்கம் கொடுத்தாலும் நம்ம அடுத்தது, ஏன்னா இப்பெல்லாம் கர்ம கணக்கு முடியுது இல்லையா? அதனால யார் யார் கூட பழகுறோமோ அவங்களோடலாம் நம்ம கணக்கு வழக்கு முடிஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதனால அப்படியே பொறுமையா அமைதியா எல்லாரையும் கடந்து சென்றணும். துக்கம் மட்டும் கொடுத்துடக்கூடாதுன்றார். மாயன் புயல் வரும் நிறையா, வித்ததுக்கு வரும். இருந்தாலும் கர்மேந்திரியங்கள் மூலம் எந்த விக்கிரமும் இப்ப செய்யக்கூடாதுன்ட்டு பாபா சொல்றாரு. இவ்வாறு தன்னை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படியே நீங்க பாபா நினைவுல இருந்து அப்படியே பக்குவமா இருந்துக்கோங்க. தன்னை விழிப்படைய செய்து கொள்ள வேண்டும். எந்த தேகதாரிகளையும் நான் நினைவு செய்யக்கூடாது. இப்ப நீங்க உங்களை நீங்களே விழிப்படை செஞ்சுக்கோங்க. ஆத்ம உணர்வுல கொண்டு வாங்க. யாரையும் நினைக்கக்கூடாது. எந்த ஒரு தேகதாரியும் ஆதாரமா வைக்கக்கூடாது. அவங்கள நினைவும் செய்யக்கூடாது அப்படின்ட்டு நம்ம நம்ம உறுதிப்படுத்திக்கணும். தந்தை சொல்றாரு, தன்னை ஆத்மான்ட்டு புரிஞ்சுட்டு என்னை மட்டும் நினைவு செய்யுங்கன்னு தான் பாபா சொல்றாரு. சரீர நிர்வாகத்திற்காக காரியங்களும் செய்யுங்க. அதுல இருந்து நேரத்தை ஒதுக்குகங்கன்றாரு. இப்ப நம்ம சரீரத்தை பாத்துக்கிறதுக்காக, நம்ம குழந்தை குட்டிகள் எல்லாம் பாத்துக்கிறதுக்காக நம்ம வேலைக்கு போக வேண்டியது வரும். வீட்லயே நம்ம சரீரத்தை பாதுகாக்கிறதுக்காக சாப்பாடு செய்யணும். அந்த மாதிரி நிறைய வேலைகள்லாம் இருக்கு இல்லையா? அதுல இருந்து நம்ம கொஞ்சம் டைம் ஒதுக்கி பாபா நினைக்கணும். தபஸ்யா தான் முக்கியம். முரளி கூட படிச்சிடலாம். ஆனா பாபா நினைக்கிறதுக்கு டைம் ஒதுக்கணும்னு சொல்றாரு. உணவு சாப்பிடும் போதும் தந்தையின் மகிமை செய்து கொண்டே இருங்கள். சாப்பிடும்போது கூட பாபாவை அட்லீஸ்ட் நினைக்க முடியலனா கூட அவரோட புகழையாவது பாடுங்கன்றாரு. யார்கிட்டயாவது பேசிக்கிட்டே சாப்பிடும்போது பாபா பத்தி சொல்லிக்கிட்டே சாப்பிடுங்க. பாபாவை நினைத்து சாப்பிடும் பொழுது உணவு தூய்மையாக ஆகிவிடும். பாபா நினைச்சு நினைச்சு ஒரு பருக்கையும் எடுத்து வாயில வைக்கும்போது அந்த உணவு அசுத்த உணவு கூட தூய்மையான உணவாகிடும். எப்போது தந்தையை நிரந்தரமாக நினைவு செய்வீங்களோ அப்படிப்பட்ட நினைவின் மூலம்தான் பல பிறர்களின் பாவங்கள் அழிந்து போகின்றார். ஆனா பர்மனண்டா என்னைக்கு நம்ம பாபா நினைக்கிறோமோ அப்படியே நினைக்க 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 நம்ம தலை மேல இருக்கிற சுமையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். அப்படி நம்மள வந்து பாபா ரோஜா மாதிரி ஆக்கிடுவாரு. நமக்கு வந்து அந்த சுமையெல்லாம் நீங்கிரும். அப்படியே ஃபரிஸ்தா மாதிரி நம்ம ஆயிடுவோம். சதோ பிரதானமாக ஆவீங்க. தாதிகள்லாம் கடைசி காலத்துல அவங்க ஃபேஸ பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பிரகாசமா இருக்கும். அவங்க உடம்பு சரியில்லை, அப்படியே 60 வயசு, அந்த 104 வயசு ஜானகி தாதிக்கலாம். ஆனாலும் முகத்தை பாத்தீங்கன்னா பிரகாசமா இருக்கும். அந்த அப்படியே ஓடுவாங்க, ஓடியாங்க லண்டனுக்கு போவாங்க, வருவாங்க. எந்த ஒரு அவங்க முகத்துல ஒரு எதுவுமே தெரியாது, களைப்பே தெரியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா தபஸ்யா தான், பாபா நினைவு தான். அப்படியே தூய்மை ஆயிட்டாங்க இல்லையா? தூய்மையானாலே ஃபேஸ் எப்படி ஆயிடும்னா பிரைட் ஆயிடும். அந்த மாதிரி ஆயிட்டாங்க. எந்த அளவுக்கு உண்மையான தங்கமாக ஆகியிருக்கிறேன் என்று இப்ப பாருங்கன்னு சொல்றாரு. இப்ப நம்மள நாமே பார்க்கணும். பாபா நினைச்சு நினைச்சு நான் வந்து தூய்மையாயிட்டேனா, இன்று எவ்வளவு மணி நேரம் நினைவில் இருந்தேன்ட்டு சார்ட் வைங்க. நேற்று 3 மணி நேரம் நினைவில் இருந்தேன், இன்று 2 மணி நேரம் இருந்தேன், இது இன்று நஷ்டமாகி விட்டது அப்படின்ட்டு பார்க்கணும். ஏற்றம் மற்றும் இறக்கம் நடைபெற்று கொண்டே இருக்கிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. கரெக்டு தான் இல்லையா? நம்ம பிகே ஆனதுல இருந்து ஒரு நாள் பாபா நல்லா நினைச்சா மறுநாள் கம்மியாயிடுது. மாயாவோட புயல் ஏதாவது வருது, மறந்து போயிடும். அப்ப நஷ்டம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஏற்றம் இறக்கம் இருக்குன்ட்டு பாருங்க. யாத்திரைக்கு செல்கின்றனர் எனில் சில இடங்களில் ஏற்றமும் சில இடங்களில் இறக்கமும் இருக்குன்ட்டு பாபா சொல்றாரு. சிலர் யாத்திரைக்கு போறாங்கல்ல, ஒரு சும்மா இந்த பக்தியில போவாங்க, அப்படியே எதுவே மலை மேல ஏறி போவாங்க, அப்புறம் இறங்கி போவாங்க, அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரிதான் நம்மளோட மனநிலை கூட ஏத்த இறக்கமா ஆகிட்டே இருக்குதாம். நினைவு யாத்திரை கூட அந்த மாதிரி இருக்குது. ஒரு நாள் நல்லா நினைக்கிறோம் பாபாவை, ஒரு நாள் பாத்தீங்கன்னா பாபாவே மறந்துடுற அளவுக்கு அவ்வளோ விஷயங்கள் நடக்குது. அதனால மறந்து அப்படியே குறையுதுன்றாரு. தனது கணக்கை இப்ப பார்க்க வேண்டும். முக்கியமானது நினைவு யாத்திரையாகுன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நீங்க உங்களை நீங்களே செக் பண்ணுங்க. எவ்வளவு நேரம் பாபா நினைவுல உட்காந்தா, எவ்வளவு நேரம் நினைச்சேன், எவ்வளவு நேரம் பாவம் அழிஞ்சதுன்றதை செக் பண்ணுங்க. பகவானின் மகா வாக்கியம் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு தான் சொல்லி கொடுப்பாரு இல்லையா? முழு உலகுக்கும் எப்படி கற்பிக்க முடியும்? நமக்கு தான் சொல்லி தருவார். நம்ம தான் போய் மத்தவங்க சொல்லி தரணுன்றாரு. பகவான் என்று யாரை சொல்றோம்? கிருஷ்ணர் தேகதாரி ஆவார். கடவுள்னு சொல்றாங்களே, கடவுளே கடவுள்ன்ட்டு. கடவுள் வந்து நிராகார் பரம்பிதா பரமாத்மா என்று கூறப்படுகின்றார். பகவான் என்பவர் நிராகார் தான். அதாவது அவருக்கு வந்து உடல் கிடையாது, பிறப்பிறப்புல வராதவர் தான் பகவான்.
கிருஷ்ணரோ தேகதாரி, அவருக்கு உடம்பு இருக்கு, அதனால அவர் பிறப்பிறப்புல வராரு. உடம்பு இருக்குனாலே தெரிஞ்சுக்கணும் அவங்க பிறப்பிறப்புல வர்றாங்க. அவங்க பிறப்பாங்க, சாவாங்க, அப்புறம் திரும்ப பிறப்பாங்க, சாவாங்க. மகாபாரதத்துல என்ன காட்டியிருக்குன்னா, கிருஷ்ணர் செத்துட்டாரு, அவரோட காலை வந்து ஒரு புறான்னு நினைச்சிட்டு ஒரு வேடன் வந்து அம்பிடும்போது அந்த கிருஷ்ணர் வந்து அந்த உடலை விட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்ப கிருஷ்ணருக்கு பிறப்பிறப்பு கண்டிப்பா இருக்கு தானே. அப்புறம் அவர் எப்படி கடவுள்னு சொல்ல முடியும்? அப்ப கடவுள்ன்றவர் பிறப்பிறப்பு இல்லாதவர், நிராகார் பரம்பிதா பரமாத்மா என்று கூறப்படுகின்றார். நான் சாதாரண சரீரத்தில் பிரவேசிக்கிறேன் என்று சுயம் கூறுகின்றார். சொல்றாரு நமக்கு சிவபாபா வந்து சொல்றாரு, என்ன சொல்றாரு, கீதையில இருக்குது, கீதையில இந்த மகா வாக்கியம் இருக்கு. நான் சாதாரண வயோதிகர் உடல்ல வந்து பிரவேசிக்கிறேன்ட்டு சுயம் வந்து கடவுளே சொல்றார், பரம்பிதா பரமாத்மா வந்து சொல்றார். பிரம்மாவிற்கும் வயோதிக சரீரம் என்று பாடப்பட்டிருக்கிறது. பிரம்மாவுக்கு கூட என்ன பாடப்பட்டிருக்குன்னா வயோதிக சரீரம் என்று பாடப்பட்டிருக்கிறது. பிரம்மா வந்து பக்தியில கூட எப்படி காமிச்சிருக்காங்கன்னா தாடியோட காமிச்சிருக்காங்க. வெள்ளை தாடி வயோதிகருக்கு தான் இருக்குமா அல்லவா, அனுபவ ரதம் தான் தேவைப்படுகிறது. இது என்ன குறிக்குதுன்னா, பிரம்மா மூலமா படைப்புன்னு சொல்லியிருக்காங்களா, அப்ப பிரம்மாவோட உடல்ல வந்து படைக்கிறாரு சிவனு. அந்த தேர்ந்தெடுக்கிற ரதம் எப்படி இருக்குன்னா வயசான ரதம், அது வந்து வயோதிகரை குறிக்குது இல்லையா. அதனாலதான் பக்தியில வெள்ளை தாடி காமிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அனுபவ ரதம் தேவைப்படுது இல்லையா. அந்த உடம்புல வந்துதான் அப்பதான் அவங்களுக்கு தான் காமன்னா என்ன, கோபம்னா என்ன, பற்று ஆசை அகங்காரம்னா என்ன, எப்படி வெல்லணும், இதெல்லாம் அவங்களுக்கு தானே புரியும். அந்த மாதிரி ஒரு அனுபவசாலி அந்த 60 வயசு ஆன ரதத்துல வந்து சிவன் வந்து என்ன பண்றாரு, பிரவேசம் செய்யறாரு. பிரவேசம் பண்ணி அவரை மாத்துறாரு. அவர் மூலமா உலகத்தையே மாத்துறாரு. பிரம்மா மூலமா படைப்பு நடக்குது. சிறிய ரதத்தில் பிரவேசம் ஆக மாட்டார் இல்லையா. சின்ன குழந்தை உடம்புல வந்தா அந்த குழந்தை இப்பதான் எல்லாம் கிராஸ் பண்ணி வருது, அது என்னைக்கு திருந்தி என்னைக்கு அவரு அந்த குழந்தை மூலமா பாடம் எடுக்கிறது. அதனால சின்ன குழந்தையோட உடம்புல அவர் வரல. என்னை யாரும் அறியவில்லை என்று சுயம் சொல்றாரு, கடவுளே சொல்றாரு. அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி, அவன் அவன் வழி தனி வழி அப்படிலாம் நம்ம படிச்சிருக்கிறோம். அது எல்லாமே கடவுள் வந்து அவரோட வழி அவருக்கு தான் தெரியும். அதனால அவர் எப்படி வந்து நான் வந்து அவதரிக்கிறேன் எல்லாத்தையும் அவரே சொல்றாரு. அவர் சுப்ரீம் காட்ஃபாதர், அதாவது சுப்ரீம் ஆத்மா ஆவார். நிறைய ஆத்மாக்கள் உலகத்துல இருக்கிறாங்க. சும்மாவே நம்ம உயிர் என்னன்னு சொல்லுவோம், ஆத்மான்னு தான் சொல்லுவோம். இப்போ கீழே இருக்கிறது எல்லாமே ஆத்மா, பாவாத்மா, புண்ணியாத்மா, மகானாத்மா அப்படிலாம் சொல்றோம் இல்லையா. அப்ப நம்ம எல்லாரும் ஆத்மா தானே. அப்ப நம்ம ஆத்மாவுடைய அப்பா யாரு? சுப்ரீம் ஆத்மா, சுப்ரீம் சோல். நீங்களும் 100% தூய்மையாக இருந்தீங்க. நம்ம கூட ஒரு காலத்துல 100% தூய்மையா தான் இருந்தோம். இதே உலகத்துல ஆத்மாக்கள் நம்ம இறங்கி வரும்போது புண்ணிய ஆத்மாவா இருந்தோம், தேவதா ஆத்மாவா இருந்தோம். இப்போது 100% அசுத்தமாக ஆகிட்டீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. பாருங்க, அப்படியே அந்த காலச்சக்கரம் சுத்தி வரும்போது வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எல்லாமே மாறும். அப்படிதான் மாறுது. 100% இப்ப தூய்மையற்றவங்களா ஆயிட்டீங்க. சத்தியுகத்தில் 100% தூய்மை இருந்ததால் அமைதி மற்றும் சுகம் இருந்ததுன்ட்டு பாபா சொல்றாரு. சொர்க்கத்துல அப்படி கிடையாது. சொர்க்கத்துல இப்ப நரகத்துல 100% அசுத்தம், ஆனா சொர்க்கத்துல 100% தூய்மையாக இருந்துச்சு. அதனாலதான் அங்க அமைதி இருந்துச்சு, சுகம் இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம தூய்மையாயிட்டோம்னா நம்மளை சுத்தி அமைதி சுகம் இருக்குன்றாரு. முக்கியமானது தூய்மை தான்ட்டு பாபா சொல்றாரு. அசுத்தமானவர்கள் தூய்மையானவர்களிடத்தில் தலை வணங்குவதை பார்க்கவும் செய்றீங்க இல்லையா. இந்த கன்னியாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் கன்னிகா பூஜையெல்லாம் செய்வாங்க. இந்த கல்யாணம் ஆகாத பொண்ணை வந்து என்ன பண்ணாங்க, அதை காலை தொட்டு வணங்குவாங்க. அது என்னைக்கு கல்யாணம் ஆயிடுச்சோ அது போய் எல்லார் காலையும் விழும். அதாவது அது அசுத்தமாயிடுச்சுன்னா அந்த பொண்ணு அது போயிட்டு எல்லா காலையும் உழற மாதிரி ஆயிடும். அது ஏன்னா அந்த அசுத்தமானவர்கள் தூய்மையானவர்களிடத்தில் தலை வணங்குறாங்க இல்லையா. இப்போ சன்னியாசிகள்லாம் நம்ம போறோம் இல்லையா, சன்னியாசிகள் தூய்மையா இருக்கிறாங்க, அவங்க காலில் போய் நம்ம விழுவோம். அதனால தூய்மையற்றவர்கள் தான் தூய்மையானவர்கள் காலில் விழுவாங்கன்றாரு. அவர்களது மகிமை கூட பாடுறாங்க. சன்னியாசிகளின் முன் சென்று நீங்கள் அனைத்து குணங்களும் நிறைந்தவர்கள்ட்டு பாடுறாங்க. நாங்கள் பாவிகள் என்று ஒருபோதும் சொல்ல மாட்டாங்க, ஆனா அவங்கள அனைத்து குணங்களும் நிறைந்தவர்கள்ட்டு பாடுவாங்க. தேவதைகளின் முன் இவ்வாறு சொல்றாங்க. தேவதைகள் முன்னாடி போய் என்ன சொல்றாங்க, நாங்களோ பாவிகள், நீங்களோ நிர்குண, அதாவது நீங்களோ குணங்கள் நிறைந்தவர்கள், சர்வ குணங்க சம்பன்னமானவர்கள்ட்டு தேவதைகள் முன்னாடி பாடிட்டு, ஆனா நாங்களோ குணமற்றவர்கள் பாவிகள்ன்ட்டு பாடுவாங்க. ஆனா சன்னியாசிக்கு முன்னாடி போய் அப்படி சொல்ல மாட்டாங்கன்னு சொல்றாரு. குமாரிகளிடம் அனைவரும் தலை வணங்குறாங்க. திருமணமான பின்பு அனைவரிடத்திலும் அவர் போய் தலை வணங்குறாரு. ஏனெனில் விகாரி ஆகிடுறாங்க அல்லவா என்று பாபா புரிய வைக்கிறார். எப்போ காம விகாரத்துல போறாங்களோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு மரியாதையே இருக்காது. நல்லா பார்க்கலாம். நம்ம வந்து கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சுயமா ஆத்மால சக்தி அதிகமா இருக்கும். எல்லாத்துலயுமே சுயமா செயல்படுவோம். எங்க போனாலும் தனியா போவோம் வருவோம், ஒரு தைரியம் இருக்கும். ஆனா இந்த கல்யாணம் ஆன பிறகு பாத்தீங்கன்னா அடிமை மாதிரி ஆயிடுவோம். நம்மளால இயங்க முடியாது அப்படின்ட்டு யாரையாவது நம்பிட்டு இருப்போம். அது எப்பன்னா கல்யாணம் ஆன பிறகுதான். ஏன்னா அந்த ஆத்மால இருக்கிற அந்த விகாரம் வந்து
நம்மளை வந்து என்ன பண்ணிடுது, டோட்டலா டேமேஜ் பண்ணிடுது ஆத்மாவை. டோட்டலா நம்மளோட சக்தி இழக்க வைக்குது இந்த காம விகாரம். அதனாலதான் நம்ம போய் எல்லாரையும் தலைவணங்குற மாதிரி ஆயிடுதுன்னு சொல்றாரு பாபா. அதனாலதான் படிக்கும் போது கூட சின்ன பசங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே படிச்சிருன்னுவாங்க, அப்பதான் புத்தியில ஏறும். கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் படிக்க முடியாது, ஏன்னா விகாரம் இருக்கிறதுனால புத்தியில நாலேஜ் ஸ்டோரே ஆகாது. அதனால தான் பாபா சொல்றாரு, ஞானத்தை படிக்கணும்னா நீங்க தூய்மையாகுங்க. இந்த ஞானத்தை கேட்கும்போது தூய்மையா இருந்தால் தான் புத்தியில பதியும்னு சொல்றாரு. இப்போது தந்தை கூறுகின்றார், இப்போது நீங்கள் விகாரமற்றவர்களாக ஆவீர்கள் எனில் அரை கல்பம் நிர்விகாரிகளாகவே இருப்பீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. இப்போ நம்ம இந்த 5 விகாரத்தையும் விட்டுட்டோம்னா கண்டிப்பா அரை கல்பம் 2500 வருஷம் நிர்விகாரியாவே தான் இருப்போம். இப்போ விட்டுட்டோம்னா கடைசி வரைக்கும் அப்படிதான் இருப்போம். இப்போது 5 விகாரங்களின் ராஜ்யம் அழிந்து விடும்ன்றாரு. இப்போ எல்லா பிகேஸும் விகாரத்தை விட்டுட்டாங்கன்னா, 5 விகாரத்தை விட்டாங்கன்னா முழு உலகத்துலயும் 5 விகாரம் போயிடும். எல்லாருமே டோட்டலா விட்டுட்டாங்கன்னா, ஆனா எல்லாரும் விடணும். அதுதான் இப்ப நம்மளுடைய லட்சியம், குறிக்கோள். அதுக்குதான் பூம் பூம் ஓதுங்கன்றாரு. பூம் பூம்னு ஓதி ஓதி எல்லாரையும் மாத்துங்க. இதுல சிலர் என்ன பண்றாங்க, டிஸ்சர்வீஸ் பண்றாங்க. பாபா அப்படிதான் சொல்லுவாரு, நீங்க எப்படி வேணாலும் இருங்கன்ட்டு சொல்லுவாங்க. அது என்ன பண்றோம், தர்மராஜ்பூர்ல போய் நிப்பாங்க அவங்கெல்லாம். பாபா வந்து கேள்வி கேட்பாரு, நான் உலகத்தை மாத்திட்டு இருந்தா நீ வந்து எனக்கு எதிராக செயல்படுறியா அப்படின்னு கேட்பாரு. அது மாதிரி நம்ம எல்லாரும் பிகேஸ் பூம் பூம் ஓதி 5 விகாரங்களை நம்ம விட்டாதான் இந்த முழு உலகத்திலயும் அந்த விகாரம், அந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் தானாவே போயிடும், அழிஞ்சு போயிடும்னு சொல்றாரு. இது மரண உலகம், இது அது அமர உலகம்ன்ட்டு பாபா சொல்றாரு. இது ஒரு குரங்குனுடைய கதை, குல்லா கதை மாதிரிதான். அந்த குல்லாக்காரன் வந்து எல்லா குல்லாவையும் கீழே போட்டுருவான். அந்த குரங்கு எடுத்து எல்லா குல்லாவையும் எடுத்து தலையில மாட்டிக்கும். இவன் கேட்டு கேட்டு பார்ப்பான், கொடுக்காது. அப்புறம் அவன் என்ன பண்ணுவான், ஒரு குல்லா கீழே கிடக்கும், அதை எடுத்து அவன் தலையில போட்டுட்டு அதை தூக்கி கீழே போட்டானே எல்லா குரங்கும் கீழே குல்லாவா போட்டுடும். அப்புறம் எல்லா குல்லாவையும் எடுத்துக்கிட்டு அவன் போயிடுவான். அந்த மாதிரி நம்ம என்னைக்கு நம்ம தலை மேல இருக்கிற அந்த குல்லாவை விடுறோமோ அன்னைக்குதான் உலகமே விடும். அந்த மாதிரி நம்ம அந்த குரங்கு கதை தான், நம்ம 5 விகாரத்தை விட்டாதான். அதுக்குதான் இப்ப பாபா நம்மள ரெடி பண்ணிட்டு இருக்காரு. எல்லா பிகேஸும் 5 விகாரத்தை விடும் போதுதான் முழு உலகத்திலயும் அந்த விகாரங்கள் அழியும். இது மரண லோகம், அது அமர லோகம்ன்றாரு. இப்போது ஆத்மாக்களாகிய உங்களுக்கு ஞானம் என்ற 3வது கண் கிடைக்கிறது. தந்தை தான் வந்து நமக்கு 3வது கண்ணை கொடுக்கிறார். திலகம் நெற்றில் வைத்துக் கொள்கிறாங்க அல்லவா, அதனால்தான் ஆத்மாவினுடைய அந்த ஞாபகார்த்தமா, ஏன்னா 3வது கண் அங்கதானே இருக்கு, அதனாலதான் நம்ம நெத்தியில போட்டு வைக்கிறோம்னு சொல்றாரு. இப்போது ஆத்மாக்களுக்கு ஞானம் கிடைத்து கொண்டிருக்கிறது. எதற்காக, நீங்கள் தனக்கு தானே ராஜ்ய திலகம் கொடுத்து கொள்ளுங்கள்ட்டு பாபா சொல்றாரு. வக்கீல் படிப்பு படிக்கிறாங்க எனில் படித்த பின்பு தனக்கு தானே வக்கீல் என்ற திலகம் பட்டம் கொடுத்துக்கிறாங்க அல்லவா. அந்த மாதிரி நமக்கு நாமே படிச்சுட்டோம், ஞானம் நல்லா நம்ம படிச்சிட்டோம்னா நம்ம தேவதை, கண்டிப்பா நமக்கு நாமே பட்டம் கொடுத்துக்கலாம்னு சொல்றாரு. படித்தால் உங்களுக்கு திலகம் கிடைக்கும், ராஜ்ய திலகம் கிடைக்கும் சொர்க்கத்துலன்னு சொல்றாரு. ஆசீர்வாதத்தின் மூலம் கிடைத்து விடாது. பாபா கோயில்ல போய் சொல்லுவாங்க, கடவுளே ஏதாவது ஆசீர்வாதம் பண்ணு, ஏதாவது எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடு, எனக்கு ஒரு குழந்தை கொடு, எனக்கு ஒரு தாலி பாக்கியம் கொடு, இப்படி எல்லாம் கேட்பாங்க இல்லையா. இதெல்லாம் பிளெஸ்ஸிங்ஸ், ஆசீர்வாதம் கேட்பாங்க. அதெல்லாம் வந்து அந்த மாதிரி நம்ம பாபாட்ட போய், பாபா எனக்கு வந்து ஒரு லட்சுமி நாராயண் பதவி கொடு அப்படின்னா கொடுக்க மாட்டார் பாபா. நம்மளே ஒழுங்கா படிச்சு நம்மளே ஒழுங்கா நம்ம தாரணை பண்ணாதான் பாபா வந்து பதவி கொடுப்பாரு. ஆசீர்வாதம் மூலம்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. இல்லையெனில் அனைவரின் மீதும் ஆசிரியர் கருணை காண்பிக்க வேண்டும் இல்லையா. இப்ப நீங்க கேட்டீங்க, உடனே உங்களுக்கு கொடுத்துட்டாரு. அப்புறம் இன்னொரு பிகே வந்து கேட்பாங்க, ஏன் பாப்பா அவங்களுக்கு மட்டும் கொடுத்துடல எனக்கும் கொடுன்னு கேட்பாங்க இல்லையா. அதனால ஆசிரியர் எல்லார் மேலேயும் கருணை காண்பிக்க முடியாது, அனைவரும் தேர்ச்சி பெற்றுடுவாங்க இல்லையா. அப்புறம் எல்லாரும் லட்சுமி நாராயணன் ஆயிடுவாங்க. குழந்தைகள் தனக்கு தானே ராஜ்ய திலகம் கொடுத்து கொள்ள வேண்டும் சொல்றாரு. இப்ப நீங்களே முயற்சி பண்ணுங்க. அதனாலதான் சொல்லியிருக்காங்களே, தெய்வத்தால் ஆகாது என்னும் முயற்சித்தன் மேவர்த்த கூலித்தரம். நம்மளே தயாராகும் போதுதான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். பாபா வந்து செய்ய மாட்டாரு, எப்படி செய்யணும்னு சொல்லுவாரு, அவ்வளவுதான். தந்தையை நினைவு செய்தால் விக்கிரமம் விநாசமாகும் சொல்றாரு பாபா. அவரை நினைச்சு அவர் ஒண்ணும் இல்ல, அவரை நினைச்சா போதுன்றாரு, நம்ம பாவம் அழிஞ்சிரும். மேலும் சக்கரத்தை நினைவு செய்வதன் மூலம் சக்கரவர்த்தி மகாராஜாவாக ஆகிடுவீங்க, உங்களை ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகின்றேன் என்று தந்தையை வந்து சொல்றாரு. தேவி தேவதைகள் இரட்டை கிரீடதாரிகளாக ஆகிறாங்க. தேவி தேவதைகள் தான் தூய்மை கிரீடம், பின்னாடி ஒளி கிரீடமும் தலையில இருக்கிற அந்த ராஜ கிரீடம், 2 கிரீடம் இரட்டை கிரீடதாரிகளாக தேவி தேவதைகள் தான் ஆகுறாங்க. அது சங்கம் யுகத்துல இந்த ஞானத்தை கேட்டு கேட்டு தூய்மையாகி இரட்டை கிரீடதாரியா ஆகுறாங்க. அதாவது நம்ம தூய்மையாவும் ஆகிறோம், இந்த கர்மேந்திரங்களை அடக்கி கர்மேந்திரங்களின் ராஜாவாகி ஆத்மா சுயராஜ்ய அதிகாரியா மாறும்போது 2 கிரீடம் நமக்கு வந்துருது. அப்ப சொர்க்கத்துல போய் இரட்டை கிரீடதாரியாக ஆகிறோன்றாரு. பதித்த அரசர்களின்
அரசர்களும் கூட அவர்களை பூஜிக்கிறாங்க. துவாபர யுகத்துல இருந்து பாருங்க, சிவன் கோயில் கட்டுறாங்க, லட்சுமி நாராயண் கோயில் கட்டுறாங்க, கட்டிட்டு அதை போயிட்டு வழிபடுறாங்க. யாரு? ஒற்றை கிரீடமுறைய தூய்மையற்ற ராஜாக்கள்லாம். இந்த ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் இவங்களாம் ராஜா தானே, அவங்களுக்கு ஒரு கிரீடம் இருக்கு. இருந்தாலும் அவங்க யார் முன்னாடி போய் வழிபடுறாங்க? லட்சுமி நாராயணன் முன்னாடி போய் வழிபடுறாங்க. உங்களை பூஜாரி அரசர்களை விட உயர்வானவர்களாக இப்ப ஆக்குகிறேன். உங்களை துவாபர யுக ராஜாவோட சத்தியுக ராஜாவா உங்களை மாத்துறான்றார் பாபா. துவாபர யுக ராஜா ஒரு சும்மா, அது ஒரு சாதாரண ராஜா, அவங்களே தூய்மையற்ற ராஜா தான். ஆனா உங்களை தூய்மையான ராஜாவா நான் மாத்துறேன். அந்த பூஜாரி அரசர்களை விட உயர்வான ராஜாக்களா ஆக்குறான்றாரு. யார் அதிக தானம் புண்ணியம் செய்யறாங்களோ அவர்கள் ராஜாக்களிடத்தில் பிறப்பெடுப்பாங்கன்ட்டு சொல்றாரு. அது பக்தியிலே சொல்லுவாங்க, தான புண்ணியம் செய்யறவங்க போயிட்டு நல்ல இடத்துல பிறப்பாங்க. ஏனெனில் நல்ல காரியங்கள் செய்யறாங்க இல்லையா, அதனால நல்ல இடத்துல பிறப்பாங்க. இப்போது உங்களுக்கு இங்கு அழிவற்ற ஞான செல்வம் கிடைத்திருக்கிறது. இதை தாரணை செய்து பிறகு தானம் செய்ய வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. இது வருமானத்திற்கு ஆதாரமாகும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப இந்த ஞான செல்வம் சிவனே வந்து நம்ம கொடுக்குறாரு. இதை தாரணை பண்ணி வாழ்க்கையில கொண்டு வந்து அதை மற்றவங்களுக்கும் சொல்லணும். சொல்லி எல்லாருக்கும் புரிய வச்சு அவங்களையும் மாத்தணும். இந்த மாதிரி பண்ண பண்ண நமக்கு என்ன ஆயிடும்? வருமானம், சொர்க்கத்துல வருமானம் அதிகமாயிட்டே போகும். இதுதான் வருமானத்திற்கு ஆதாரமாகின்றார். ஆசிரியரும் படிப்பை தானம் செய்யறாரு இல்லையா, அந்த படிப்பு அல்ப காலத்திற்கானது. அயல் நாட்டில் படித்து விட்டு வராங்க. இப்ப ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜா மத்தவங்க சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா, ஆனா அந்த படிப்பு வந்து அல்ப காலம்தான். இப்ப நிறைய பேர் வெளிநாட்டுல இருந்து படிச்சுட்டு வராங்க இல்லையா, வந்த உடனே இங்க மாரடைப்பு வந்துருச்சுன்னா என்ன ஆயிடுச்சு? படிப்பு முடிஞ்சு போச்சுன்றாரு, அழிந்து விடுகிறது அல்லவா. அவ்வளவுதான், அந்த பிறவி படிப்பு தான். அடுத்த பிறவில நான் போய் டாக்டர்னு சொல்ல முடியுமா, இல்லை இன்ஜினியர் சொல்ல முடியுமா? நான் வெளிநாட்டுல படிச்சுட்டு வந்தேன்னா அந்த குழந்தை சொன்னா ஒத்துக்குவாங்களா? செத்து போயிட்டு வேற இடத்துல போய் பிறந்துச்சு இல்லையா, அப்புறம் எங்க இருந்து அது ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் எல்கேஜி படிக்கணும். அதான் சொல்றாரு, வெளிநாட்டுலாம் படிச்சுட்டு வந்தா கூட ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டா என்ன ஆச்சு? அவ்வளவுதான், அந்த படிப்பு முடிஞ்சு போச்சுன்றாரு. உழைப்பு அனைத்தும் வீணாகிறது இல்லையா. எவ்வளவு கஷ்டப்பட்டு செலவு பண்ணி படிக்க வச்சிருப்பாங்க, 5 லட்சம் 10 லட்சம்ட்டு. ஆனா இப்போ ஒரு ஹார்ட் அட்டாக்ல உயிர் போயிடுது. என்ன பண்றது? உழைப்பெல்லாம் வீணாயிடுது. உங்களது உழைப்பு இவ்வாறு ஆக முடியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. ஆனா நம்ம இப்போ உழைப்பு போடுறோம் இல்லையா, இந்த உழைப்பு வேஸ்ட் ஆகாது. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு முரளி படிக்கிறீங்களோ உங்க கூடவே வரும். நீங்கள் எந்த அளவுக்கு நன்றாக படிப்பீர்களோ அந்த அளவுக்கு 21 பிறகுகளுக்கு உங்களது படிப்பு அடிபட்டு இருக்கும்டா. நம்ம செத்தா கூட அடுத்த பிறவில நம்ம இந்த ஞானத்துடைய அந்த பலன் இருக்கு இல்லையா, நம்ம கேட்ட இந்த ஞானத்தை கேட்ட பலன், இந்த ஞானத்தை படிச்சு மத்தவங்க சொன்ன பலன் நம்ம புத்தியில எல்லாமே இருக்கும். ஏன்னா புத்தியில ஸ்டோர் ஆகுது இல்லையா, இது ரைட்டு, இது ராங்கு, இதைதான் செய்யணும், இதை செய்யக்கூடாது, இதான் ஸ்ரீமத்து, இது ஸ்ரீமத் இல்லை அப்படின்றது சத்தியுகத்துல அப்படியே எமர்ஜ் ஆயிடும். ஆத்ம உணர்வு வந்துடும். அதுக்குதான் இதை படிக்க வைக்கிறாரு நம்மள. எல்லாமே நீங்க படிச்சது உங்க கூடவே எடுத்துட்டு போறீங்க. இது அழிவற்று இருக்குன்றாரு. அங்க அகால மரணம் ஏற்படாது. சொர்க்கத்துல அகால மரணம், ஆக்சிடென்ட், ஹார்ட் அட்டாக்கு எதுவுமே நடக்காது. இந்த படிப்பை கூடவே எடுத்து செல்வீர்கள் சொல்றாரு. இப்போது தந்தை எவ்வாறு கல்யாணக்காரியாக இருக்கிறாரோ அதே போன்ற குழந்தைகளாகிய நீங்களும் கல்யாணக்காரியாக ஆக வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. அனைவருக்கும் வழி சொல்லணும். நான் பாபா எப்படி நல்லது செய்யக்கூடியவரோ, கல்யாணக்காரின்னா நன்மை செய்யக்கூடியவர். அது மாதிரி நம்மளும் எல்லாருக்கும் யாருனாலும் அவங்களுக்கு பாபா யாருன்னு சொல்லிடுங்க, அறிமுகம் கொடுத்துருங்க போதுன்றார். அனைவருக்கும் இப்ப வழி சொல்லணும். பாபா மிகவும் நல்ல வழிகளை தான் சொல்றாரு இல்லையா. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் புரிய வைங்க. என்ன விஷயம்னா, சர்வசிரேஷ்ட சிரோமணியான ஸ்ரீமத் பகவத்கீதைக்கு அந்த அளவுக்கு ஏன் மகிமை இருக்கிறது? பகவானின் உயர்ந்த வழியாகும். அதனாலதான் அந்த ஸ்ரீமத் பகவத்கீதைக்கு அவ்வளவு உயர்ந்த வழி, அதாவது அவ்வளவு மகிமை இருக்குன்றாரு. யாரை பகவான் என்று கூறுவது? பகவான் ஒரே ஒருவர் தான். அவர் நிராகாரமானவர்ன்ட்டு பாபா சொல்றாரு. அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை அவரே ஆவார். அதனால்தான் தங்களுக்குள் சகோதரன் சகோதரன்ட்டு நம்ம சொல்லிக்கிறோம். பிறகு எப்போது பிரம்மாவின் மூலம் புது உலகை படைக்கும் போது சகோதரன் சகோதரிகளாக ஆகிறீங்க. ஆத்மா ஆத்மா ஆண் பெண்லாம் கிடையாது இல்லையா ஆத்மாவுக்கு. அது ஆத்மான்றது ஜெண்டரே கிடையாது, ஆண் தான். அது எப்ப உடம்புல வருதோ அப்பதான் வந்து ஆண் உடலோ பெண் உடலோ எடுக்குது ஆத்மா. அது வரைக்கும் அது சகோதரன் சகோதரன். எப்ப ஆண் உடல் பெண் உடல் எடுக்கிறோமோ, பிரம்மா மூலமா படைப்பு படிக்கும் போது சகோதரன் பிரதர் சிஸ்டரா ஆயிடுறீங்கன்றாரு. இந்த நேரத்தில் நீங்கள் சகோதர சகோதரிகளாக இருப்பதால் தூய்மையாக இப்ப இருக்கணும். இது யுக்தி ஆகுன்றாரு. கெட்ட பார்வை முற்றிலும் நீங்கிவிட வேண்டும். இப்ப யாரை பார்த்தாலும் நெற்றியில இருக்கிற ஆத்மாவை பாருங்க, கெட்ட பார்வை பார்க்காதீங்க. பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். என் கண்கள் பைத்தியம் போல அலைவதில்லை தானே அப்படின்னு செக் பண்ணுங்க. பஜார்ல கடையில பார்த்ததும் மனம் விரும்புகிறதா? இப்போ பிகே ஆயிட்டு நம்ம சாப்பாடு எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு வெளியில ஃபுட்டு சாப்பிடக்கூடாதுன்ட்டு பஜார்ல போனோடனே கடலை விற்கிது இல்லையா,
வேர்க்கடலை. அதை பார்த்தோன்னே வாங்கி சாப்பிடணும்னு தோணுதா, மனசு விரும்புதா அப்படின்னு கேட்குறாரு. இவ்வாறு பலருக்கு விருப்பம் ஏற்படுது. நிறைய பிகேஸ்க்கு இந்த மாதிரி விருப்பம் ஏற்படுது. பிறகு சாப்பிடுறாங்க. சரி ஒரு நாள் தானே சாப்பிட்ருவோன்ட்டு. நிமித்த பிராமணிகள் ஒரு சகோதரனுடன் செல்கின்ற போது ஒரே ஒரு கடலை சாப்பிடுவதால் எந்த பாவம் ஏற்பட்டு விடாதுன்ட்டு சொல்றாங்களாம். பாபா சொல்றாரு, நிமித்தமானவங்களே அப்படி பேசுறாங்களாம். யாரு கூடயே சகோதரன் அவங்க பிகேஸ் கூட போகும்போது ஒரே ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்லைன்னு சொல்றாங்களாம். யார் பக்குவமற்றவர்களாக இருப்பார்களோ அவர்கள் உடனேயே சாப்பிட்டு விடுவாங்கன்னு சொல்றாரு. அதாவது யார் ஸ்ரீமத் படி சரியா நடக்காம பக்குவம் இல்லாம இருக்கிறாங்களோ அவங்க வெளியில பாக்குறதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுருவாங்க. இதை பற்றி சாஸ்திரத்திலும் அர்ஜுனன் உதாரணம் கூட இருக்குதுன்னு சொல்றாரு. சாஸ்திரத்துல மகாபாரதத்துல ஏதோ ஒரு உதாரணம் இருக்குன்னு சொல்றாரு. இந்த கதைகளை உட்கார்ந்து உருவாக்கியிருக்கிறாங்க. பாருங்களேன், இங்கே பாபாட்ட சொன்னதை கேட்டுட்டு அங்க போய் துவாபர யுகத்துல இந்த பிகேஸ் தான் எழுதியிருப்பாங்க இந்த மகாபாரதத்தை. அந்த கதையெல்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க. மற்ற அனைத்தும் இந்த நேரத்திற்கான விஷயமாகும்ட்டு பாபா சொல்றார். நீங்கள் அனைவரும் சீதைகள். இப்ப நம்ம எல்லாருமே சீதைகள். ஒரு தந்தையை நினைவு செய்தால் பாவங்கள் அழிந்துவிடும் என்று உங்களுக்கு தந்தையே சொல்றாரு. வேற எந்த விஷயமும் கிடையாது. பாபா நினைச்சா போதும், அவ்வளவுதான். நம்ம ஆத்மாக்கள், நம்ம சீதைகள். ஒரு ராமரை நினைவு செய்யணும்ட்டு பாபா சொல்றாரு. வேற எந்த விஷயமும் பாபா சொல்லல. ராவணன் எந்த மனிதனும் கிடையாது என்பதை இப்போது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. முன்னாடி எல்லாம் நம்ம ராமாயணம் கேட்கும் போது ராவணன்றது 10 தலையோட ஒரு ஆள் வருவார் பழகுது, அவரை ராமர் வந்து கொலை பண்ணுவார் பழகுது, இப்படி எல்லாம் நம்ம நினைச்சிட்டோம். சுத்தமா மூட நம்பிக்கையா இருந்திருக்கிறோம் பக்தியில. இப்ப பாருங்க, இப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு ராவணன் 10 தலையோட ஒரு ஆளும் கிடையாது இங்க உலகத்துல. ராவணன்றது ஆணுக்கு 5 விகாரம், பெண்ணுக்கு 5 விகாரம். அதனாலதான் ஆண் 5 தலை, பெண் 5 தலை காமிச்சிருப்பாங்க ராவணனுக்கு. அது நம்ம இப்ப புரிஞ்சுக்கிட்டோம். விகாரங்கள் பிரவேசம் ஆகின்ற போது ராவண குழந்தைகள் என்று சொல்லப்படுகிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. எப்ப நமக்கு நமக்குள்ளார கோபம் வருது, காமம் வருது, பற்று வருது, ஆசை வருது, பேராசை பிடிச்சிச்சு, அது வேணும் இது வேணும்னு தோணுதுன்னா நம்ம யாருன்னா நம்ம அசுரன் அர்த்தம்னு சொல்றாரு. ராவணனுடைய குழந்தைகள் நம்மன்னு சொல்றாரு பாபா. அதாவது கெட்ட காரியங்கள் செய்கின்ற பொழுது நீங்கள் அசுரர்கள் என்று சொல்லுவாங்க இல்லையா. என்ன உனக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சா இந்த மாதிரி எல்லாம் செய்யற அப்படின்னு திட்டுவாங்க. நீ என்ன அசுரனா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. நடத்தைகள் அசுரத்தனமாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. நீ குலத்தை களங்கப்படுத்துகின்றாய் என்று விகாரி குழந்தைகளை தான் சொல்லுவாங்கன்னு சொல்றாரு. யாராவது வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க, தப்பான காரியம் செய்யறாங்கன்னா, நீ என் குலத்தையே களங்கப்படுத்துறன்ட்டு அம்மா அப்பா திட்டுவாங்க இல்லையா. நீங்க எல்லையற்ற தந்தையே சொல்றாரு நம்மள்ட்ட. என்ன சொல்றாரு, நீங்க குலத்தையே களங்கப்படுத்திட்டீங்கன்ட்டு சில பிகேஸ் சொல்றாங்க. நான் உங்களை கருப்பிலிருந்து வெள்ளையாக ஆக்குகின்றேன்ட்டு பாபா சொல்றாரு. பிறகு மீண்டும் கருப்பாக்கிக்கிறீங்க. நான் உங்களை முரளி படிக்க வச்சு, உங்களை யோகா பண்ண வச்சு, நான் கஷ்டப்பட்டு எப்படி மாத்திட்டு இருக்கிறேன் பிகேஸ. இவங்க மாறினா உலகமே மாறிடும்ட்டு பார்த்தா இவங்க திருந்தவே மாட்டாங்கன்றாரு. மீண்டும் மீண்டும் கருப்பாகிக்கிறீங்கன்றாரு. உறுதிமொழி எடுத்துக்கொண்டு மீண்டும் விகாரிகளாக ஆகிடுறீங்க. பாபா நான் செய்ய மாட்டேன், பாபா நான் கோவப்பட மாட்டேன், எல்லாம் லெட்டர்ல எழுத வேண்டியது, மறுநாளே அப்படி திரும்ப எல்லாத்தையும் செய்ய வேண்டியது. அசுத்தத்திலும் அசுத்தமானவர்களாக ஆகிடுறீங்கன்ட்டு பாபா சொல்றார். அதனால்தான் கல்புத்தி என்று சொல்லப்படுகிறது. பிறகு இப்போது நீங்கள் தங்க புத்தியுடையவர்களாக ஆகிறீங்க. உங்களுக்கு முன்னேறும் கலை ஏற்படுகிறது. இப்ப உங்களுக்கு பாபா நமக்கு முன்னேறும் கலை ஏற்படுத்துறார். தந்தையை புரிஞ்சுக்கிட்டீங்க. பிறகு உலகத்துக்கு எஜமானர்களாக ஆகுறீங்க. சந்தேகத்திற்கான விஷயம் இருக்கவே முடியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. எந்த சந்தேகமும் வேணாம். நீங்க டவுட்லாம் உங்களுக்கு வேணான்றாரு. நம்ம கண்டிப்பா சொர்க்கத்துக்கு போவோமா, பாபா நமக்கு நம்மளை ரெட்டை கிரீடதாரியா மாத்துவாரா, இப்படிலாம் யோசிக்க வேணாம். கண்டிப்பா நீங்க தான் போய் உலகத்துக்கே எஜமானரா ஆக போறீங்கன்றார். தந்தை சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் ஆவார். ஆக அவசியம் சொர்க்கத்தை பரிசாக கொண்டு வருவார் அல்லவா. கிறிஸ்துமஸ் தாத்தா கையில கிஃப்ட் எடுத்துட்டு வந்தாராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிஃப்ட் தான் சொர்க்கம். சொர்க்கத்தை, அதாவது கிறிஸ்துமஸ் தாத்தா நிராகாரி பரம்பிதா பரமாத்மா தான். சொர்க்கத்தை பரிசா எடுத்துட்டு வந்திருக்காரு நமக்கு. சிவஜெயந்தியும் கொண்டாடுகின்றனர். என்ன செய்வர், விரதம் போன்றவைகள் இருப்பாங்க இல்லையா. சிவஜெயந்தி அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா கண்ணு முழிப்பாங்க. பாபா ஞானம், அதாவது 3வது கண்ணை திறங்கன்னு சொன்னா அவங்க ரெண்டு கண்ணையும் திறந்துட்டு உட்காந்துருக்குறாங்க சிவராத்திரியில. 3வது கண்ணை விழிப்படைங்க அப்படின்னு சொன்னா 2 கண்ணையும் திறந்துட்டு உட்காந்துருக்காங்க. உண்மையில் விகாரங்களின் விரதத்தில் தான் இருக்க வேண்டும். பாபா என்ன விரதம் இருக்கு சொல்றாரு, 5 விகாரத்தை விடுங்க குழந்தைகளே, மற்ற விரதத்தெல்லாம் விடுங்க. நான்ன்றத பலி கொடுங்கன்னு சொன்னா ஆட்டை கொண்டு வந்து பலி கொடுத்துட்டாங்க. எல்லாத்தையும் தப்பு தப்பா புரிஞ்சிட்டாங்க. சிவன் சொன்னது ஒண்ணு, இவங்க செஞ்சது ஒண்ணு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. விகாரத்தில் செல்லக்கூடாது. இதன் மூலம் தான் நீங்கள் முதலிலே கடை துக்கம் அடைஞ்சிங்க. இந்த விகாரத்துல போனதுனாலதான் நமக்கு எல்லா பிரச்சனையும். அதான் இந்த ஆதாம் ஏவாள அந்த சர்ப்பம் தீண்டன ஆப்பிள சாப்பிடாதான்னு சொன்னாராம். ஆதாம் ஏவாள கடவுள் சொன்னாராம், இந்த சர்ப்பம் தீண்டன பழத்தை சாப்பிடாதுன்ட்டு. அவங்க சாப்பிட்டாங்களாம்.
அதை சாப்பிட்டதுனால அவங்க துக்கம் அடைஞ்சாங்களாம். அந்த முதல் இடைக்கடை துக்கம் கொடுக்கறதே அந்த காம விகாரம் தான். அதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை சொல்றாரு. இப்போது இந்த ஒரு பிறப்பு தூய்மையாக ஆகுங்க அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப எல்லாத்துல இருந்து விடுபடுங்க, அசரீரியா மாறுங்க, ஆத்ம உணர்வுக்கு வாங்க, உடல் உணர்வே வேணாம். உடல்ல வந்து ட்ரெஸ் பண்றது, உடலை அழகா கண்ணாடியில பாக்குறது, இது எதுவுமே வேணாம், உடல் உணர்வே விடுங்கன்றார். அது ஃபுல்லாவே காம விகாரம் தான். அதனால எல்லாத்தையும் விட்டுருங்க. தன்னைத்தான் பாக்குறீங்கன்னா உள்நோக்கு முகம் வந்து ஆத்மா உணர்வுல ஆத்மாவை மட்டும் பாருங்க. தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்க, உடல் உணர்வுல வராதீங்கன்றாரு. பழைய உலகின் விநாசம் கூட இப்ப எதிரில் இருக்கிறது. பாரதத்தில் 9 லட்சம் பேர் இருப்பாங்க, பிறகு அமைதி ஏற்பட்டுவிடும் என்பதை நீங்க பாப்பீங்க. பாபா சொல்றார் பாருங்க, இதெல்லாம் சத்தியமான வாக்கு. போக போக விநாசம் நடைபெறும். அப்ப வெறும் பாரதம் மட்டும்தான் பூமியில இருக்கும். அந்த பாரதத்துல வெறும் 9 லட்சம் பேர் சொர்க்கத்துல இருப்பாங்க, தேவதைகள். அப்புறம் அமைதி ஏற்படும். பழைய உலகத்தின் விநாசம் கூட எதிரில் இருக்குது. இப்ப விநாசம் முடிஞ்ச பிறகுதான் 9 லட்சம் பேர் வருவாங்க. அதுக்கப்புறம் அமைதி ஏற்பட்டுட்டு நீங்க பாப்பீங்க. கை தட்டுவதற்கு மற்றும் மற்ற தர்மத்தை சார்ந்தவர்கள் இருக்க மாட்டாங்க. அதை வெற்றி கொடி நாட்டிட்டு சிவன் கொடி பறக்கும், கடவுள் வந்துட்டாருன்ற செய்தி வந்துடும். அப்புறம் தேவதைகள் வந்து பிறப்பாங்க, கிருஷ்ணர் வந்து பூமியில அவதரிப்பாரு. இதெல்லாம் பார்க்கறதுக்கு மற்ற தர்மத்தினர் இருக்க மாட்டாங்க, கை தட்டுவதற்கு இருக்க மாட்டாங்க. ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை ஏற்படும், மற்ற அனைத்து தர்மம் விநாசமாகினும்ட்டு பாபா சொல்றாரு. நல்லது. இனிமேல் தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள், ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அழிவற்ற ஞான செல்வத்தை தனக்குள் தாரணை செய்து பிறகு தானம் செய்ய வேண்டும். படிப்பின் மூலம் தனக்கு தானே ராஜ்ய திலகம் கொடுத்து கொள்ள வேண்டும். தந்தை எவ்வாறு கல்யாணக்காரியாக இருக்கிறாரோ அதே போன்று நாமும் கல்யாணக்காரிகளாக ஆக வேண்டும். 2வது பாயிண்ட், சாப்பிடுவது, பானம் அருந்துவதில் போன்றவற்றில் முழு பத்தியம் கடைபிடிக்கணும். ஒருபோதும் கண்கள் ஏமாற்றி விடக்கூடாது. கண்ணு நம்மளை ஏமாற்றிடக்கூடாது. கண்ணு தான் தப்பு பண்ணுதுன்னு சொன்னார் இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு சோல்ஜர் போட்டு அதை பாதுகாருங்க. அது என்ன தப்பு பண்ணுது, யாரை பார்க்குது, எப்படி பார்க்குது, தேகதாரியா பார்க்குதா, ஆத்மாவை பார்க்குதா, செக் பண்ணுங்க. இதை பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும். கண்ணை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. தன்னை சீர்திருத்தி கொள்ள வேண்டும். கர்மேந்திரியங்கள் மூலம் எந்த விகாரமும் இப்ப செஞ்சிடக்கூடாது. ஏன்னா பாவம் அழியிற நேரம், கர்ம கணக்கு முடிகிற நேரம், போய் புதுசா எதையாவது ஏற்படுத்திட்டு வந்துடாதீங்கன்றாரு. அப்புறம் அதுக்காக உயிரோட இருக்க வேண்டியதா இருக்கும். அப்புறம் அந்த கர்ம விகர்மத்தை போகிறதுக்காக இங்கேயே கடந்து கஷ்டப்படணும். இன்னும் ஏற்கனவே முடிய போகுது, இதுல வேற இன்னும் மீண்டும் மீண்டும் விகர்மம் பண்ணா தலை மேல சுமை ஏறிக்கிட்டே போகும் இல்லையா. அதனால சொல்றாரு, வரதானம், மனதின் சக்தியின் அனுபவம் மூலமாக விசாலமான காரியத்தில் எப்போதும் சகயோகியாக ஆகுக. இப்ப மனசா சக்தி மூலமா, அதோடைய அனுபவம் மூலமா பெரிய காரியத்தை நம்ம பாபா நம்மளை வந்து கருவியா வச்சிருக்கிறாரு. என்ன, பூமி பந்தில் போய் சக்தி கொடுக்கணும். எல்லாம் மனதின் சேவை தான் செய்ய சொல்றாரு. அதன் மூலமாக எப்போதும் ஒத்துழைப்பவரா ஆகுக பாபாவுக்குன்னு சொல்றாரு. பிரகிருத்தியை, இயற்கையை, தமோகுண ஆத்மாக்களின் அதிர்வலைகளை பரிவர்த்தனை மாற்றம் செய்வது மற்றும் இரத்த களரின் வாயுமண்டலம் அதிர்வலைகளில் சுயம் தன்னை பாதுகாப்பாக வைத்திருப்பது, மற்ற ஆத்மாக்களுக்கு ஒத்துழைப்பு அளிப்பது, புதிய உலகில் புதிய படைப்புகளை யோக பலம் மூலமாக ஆரம்பம் செய்வது, இவ் அனைத்து விசாலமான காரியங்களுக்கும் மனதின் சக்தியின் தேவை உள்ளது. இப்ப யார் மனசா சேவை செய்யறாங்களோ அவங்கதான் கடைசி காலத்துல சக்திசாலியா இருப்பாங்க. அதாவது எல்லாத்தையும் பாக்குறதுக்கு மனசுலதான் சக்தி வேணும் இல்லையா. மனசுல சக்தி இல்லைன்னா உடம்புலயும் சக்தி இருக்காது. ஒரு தெம்பு தைரியம்லாம் எதனால வருதுன்னா மனதின் மூலமா தான் வருது இல்லையா. மனசுல சக்தி இருந்தா யாராலையும் அவங்கள அசைக்க முடியாது. கடைசி வரைக்கும் இந்த ரத்த களரி விளையாட்டுல இந்த காட்சியெல்லாம் பாக்குறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்குன்னா, யார் இப்ப மனசா சேவை செய்யறாங்களோ, இப்ப பூமி பந்துல போய் சக்தி கொடுக்குறாங்க, யார் இப்ப போய் பாபாட்ட இருந்து சக்தி வாங்கி ஃபுல் உலகத்துக்கும் கொடுக்குறாங்களோ அவங்களால மட்டும்தான் கடைசி விளையாட்டெல்லாம் பார்க்க முடியும். ஏன்னா மனதின் சக்தி அவ்வளவு தேவைப்படுதுன்றாரு. இப்ப நம்ம இருக்கிற இடம் இயற்கையை சுத்தம் பண்ணணும். நம்ம தமோகுண ஆத்மாக்கள் எல்லாம் சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே 5 விகாரத்தோட நிறைஞ்சு இருக்கிறாங்க இல்லையா. அவங்களோட வைப்ரேஷனை அப்படியே மாற்றணும். அவங்க நம்மள வேற பார்வையோட பார்ப்பாங்க, நம்ம அவங்கள பாக்குற பார்வை அந்த குழந்தை மாதிரி நம்மளை பார்க்கணும். நம்ம வந்து அவங்கள பார்க்கணும். நம்மள்ட்ட இருந்து வைப்ரேஷன், தூய்மையான வைப்ரேஷன் அவங்க போய் அவங்களையும் மாத்தணும். அப்புறம் எல்லா ரத்த களரின் வாயுமண்டலம் கூட அதுல இருந்து நம்ம தப்பிச்சுக்கணும். நம்மளை சுத்தி என்ன வேணா நடக்கும், வெட்டு குத்து ரத்தம் சிந்துவாங்க, ஒருத்தவங்க மத்திய ஒருத்தவங்க அடிச்சுக்குவாங்க, அந்த இடத்துல நம்ம இருப்போம். ஆனா நம்ம அந்த இடத்துல பாதுகாப்பாக நம்ம வச்சுக்கணும். இதெல்லாம் இப்பயே நம்ம மனசா சேவை செய்யணும். அப்பதான் நமக்கு அந்த டைம்ல அதை பாக்குறதுக்கு கூட சக்தி இருக்கும். இல்லைன்னா பயந்துட்டு நம்ம போய் ஃபர்ஸ்ட் ஊந்துருவோம்.
அதெல்லாம் பார்த்து என்ன ஆயிடுவோம், அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவோம். அதனால மனச சக்தி ரொம்ப தேவைன்றாரு. மனதினுடைய சக்தி அதிகம் தேவை. மற்ற ஆத்மாக்களுக்கு ஒத்துழைப்பு அளிப்பது, புதிய உலகில் புதிய படைப்புகளை யோக பலம் மூலமாக ஆரம்பம் செய்வது. பாருங்க, எல்லாத்துக்குமே மனதின் சக்தியின் தேவை உள்ளதுன்றாரு. அதனாலதான் மனசா சேவை செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்றாரு. எல்லாருக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். புது உலகத்துல புது படைப்புகள் எல்லாம் நம்ம ஆரம்பம் பண்றது எல்லாமே நம்ம கையில தான் இருக்குன்றார். சொர்க்க பூமியில புது படைப்புகளை யோகா பவர் மூலம் தான் ஆரம்பமே செய்யணுன்றாரு. எல்லாத்துக்கும் யோகா பலன் தேவை. இது எதுவுமே செய்யாம சொர்க்கம் வரணும்னா எப்படி வரும்? அதனாலதான் இப்பயே நம்ம எல்லாரையும் ரெடியா, மனதின் மூலமாக சக்தி தேவைப்படுது. மனதின் சக்தி மூலமாக தான் சுயத்தினுடைய கடைசி நேரம் இனிமையானதாக இருக்குன்றாரு. இப்ப நீங்க எந்த அளவுக்கு மனசின் மூலமா சேவை செய்யறீங்களோ, பூமி பந்துல சக்தி கொடுக்குறீங்களோ, உங்களுடைய மனநிலை அப்ப கடைசி நேரத்துல அவ்வளோ ஸ்வீட்டா இருக்கும்ன்றாரு. நீங்க வந்து சுத்தி என்ன நடந்தாலும் நீங்க இனிமையானதாக இருக்கும் உங்களுடைய நேரம்ன்றாரு. கடைசியில நீங்க காட்சி காட்சியா பாப்பீங்க, அந்த மாற்றத்தை பாப்பீங்க. சொர்க்கம் வரும்ன்றதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சொர்க்க காட்சிகள்லாம் உங்க கண்ணு முன்னாடி வரும். யாருக்குன்னா அந்த மனதின் சக்தி மூலமா யார் வந்து சேவை செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் இதெல்லாம் சுயத்தினுடைய கடைசி நேரம் இனிமையானதாக இருக்கும். மனதின் சக்தி என்றால் உயர்ந்த சங்கல்ப சக்தி, ஒருவரோட தெளிவான தொடர்பு. பாபாட்ட இருந்து கனெக்ட் பண்ணணும், பாபாவை மட்டும் நினைக்கணும், நம்மள்ட்ட இருந்து வைப்ரேஷன் போயிட்டே இருக்கணும். தெளிவான தொடர்பு. இப்போது இதன் அனுபவம் நிறைந்தவராக இப்ப மாறுங்கள். அப்போதுதான் எல்லைக்கு அப்பாற்பட்ட காரியத்தில் சகயோகியாகி எல்லைக்கு அப்பாற்பட்ட உலகத்தின் ராஜ்ய அதிகாரி ஆவீங்க. அப்ப பூமிக்கே சேவை செய்யும் போது, வெறும் நான் வாய் மூலமா ஞானம் சொன்ன, ஒரு 4 பேருக்கு சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் மாற்றம் கிடையாது. நம்ம வந்து உலகத்துல போய் சக்தி கொடுக்கணும். மனதின் மூலமாக சேவை செய்றீங்க பாருங்க, அதுதான் ரீச் ஆகும் நிறைய பேருக்குன்றாரு. அப்ப அதை செய்யுங்க, அந்த ஒத்துழைப்பு செய்யுங்கன்றாரு பாபா. அவருக்கு ஒத்துழைப்பு பண்ண சொல்றாரு. நீங்க மனசை சுத்தமா வச்சுக்கோங்க, எந்த மாயாலையும் மாட்டாம மனசை சுத்தமா வச்சுக்கிட்டு பாபாட்ட கனெக்ஷன் பண்ணி பூமிக்கு சக்தி கொடுத்துட்டே இருங்க நாள் முழுதும் சொல்றாரு. ஸ்லோகன்: பயமற்ற நிலை மற்றும் பணிவு இவைதான் யோகி மற்றும் ஞானி ஆத்மாக்களுடைய சொரூபமாகும். இப்ப யார் யோகியோ ஞானியோ அவங்க பயப்பட மாட்டாங்க. பயமற்ற நிலையில சிங்கம் மாதிரி இருப்பாங்க, அதே டைம் பணிவாவும் இருப்பாங்க. பாக்குறதுக்கு காளி மாதிரி இருந்தாலும் காளியோட சொரூபம் அப்படிதான் இருக்கும். இருந்தாலும் காளி வந்து பணிவா இருப்பாங்க. முகம் பாத்தீங்கன்னா பணிவா. சில சில தேவதைகள்லாம் பாத்தீங்கன்னா முகம் வந்து அப்படியே பணிவா இருக்கும், ஆனா பாத்தீங்கன்னா அவங்க பயம் இல்லாம இருப்பாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி நம்மள இருக்க சொல்றாரு. அவ்யக்த சமிஞ்ஞை: சகஜ யோகி ஆக வேண்டும் என்றால் பரமாத்மா அன்பின் அனுபவி ஆகுங்கள். பரமாத்மா அன்பு ஆனந்தம் நிறைந்த ஊஞ்சல் ஆகும். பாருங்களேன், பாபாவுடைய அன்பு ஆனந்தம் நிறைந்த ஊஞ்சல், அதுல ஆடுங்கன்றார். இந்த சுகம் நிறைந்த ஊஞ்சலில் ஊஞ்சலாடிக்கொண்டே எப்போதும் பரமாத்மாவின் அன்பில் மூழ்கி இரு. அப்போது ஒருபோதும் எந்த ஒரு எதிர்மறை சூழ்நிலை அல்லது மாயின் சலசலப்பு வரவே முடியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப அன்புல மூழ்கி கிடந்தோம்னா நமக்கு ஏதாவது பின்னாடி யாராவது ஆப்பு வச்சிருந்தா கூட அது நமக்கு தெரியாது. தெரியாமலே பாபா நமக்கு கொண்டு போயிடுவாரு. உலகமே ஒரு மாதிரி நமக்கு ஆப்பு வைக்கும், ஆனா பாபா வந்து அவரோட அன்புல அப்படியே நம்ம மூழ்கிட்டு இருக்கும்போது நமக்கு சுத்தி என்ன நடந்தாலும் தெரியாதுன்றாரு. பரமாத்மாவின் அன்பு அளவற்றதுன்ட்டு பாபா சொல்றாரு. அந்த அளவுக்கு அவரோட அன்பு அளவற்றது. நேற்று சொன்னார்ல, தூய்மையான உள்ளத்துலதான் இறைவன் உறைவார். அந்த மாதிரி எப்பொழுதும் நிலையானது, அவ்வளவு நிறைந்துள்ளது, அனைவருக்கும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் கிடைக்க முடியும். ஆனால் பரமாத்மாவின் அன்பை பெறுவதற்கான விதிமுறை உள்ளது. பாபா சொல்றாங்க, எல்லாருக்கும் பாபாவுடைய அன்பு கிடைக்கும், இருந்தாலும் அவரோட அன்பு முழுசா கிடைக்கணும்னா அதுக்கு ஒரு விதிமுறையே இருக்குதுன்றாரு. விலகிய நிலையுடையவரா இருக்கணும், அதாவது உலகத்துல வாழணும், ஆனா எதுலயும் ஒட்டாம வாழணும். தாமரை இலை மாதிரி அப்படியே ஒட்டாம வாழணும், தாமரை இலையில இருக்க தண்ணீர் மாதிரி. விலகிய நிலையுடையவரா ஆகணும், விடுபட்ட நிலையுடையவரா ஆகணும். அப்பதான் பாபாட்ட இருந்து கனெக்ஷன் வரும், அவருடைய அன்பு நமக்கு அனுபவமாகும். எவ்வளவு விலகிய நிலையுடையவராக விடுபட்ட நிலையுடையவராக ஆகின்றோமோ அவ்வளவு பரமாத்மாவின் அன்பின் அதிகாரம் பிராப்தி நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. பிராப்தி ஆகும்ட்டு பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி ராமா. நன்றி பரிவாரம்.